விறகு காகுமா என தங்கமே தீகிலிட்டா கருகி மிஞ்சுமா என தங்கமே தீகிலிட்டா கருகி மிஞ்சுமா கட்டழகு மேனியை பார் பொட்டும் போகுமா நீட்டு கட்டகிடே படுத்து விட்டா காசுக்காகுமா கட்டளைக்கு வேணியை பார் பொட்டும் போகுமா நீட்டு கட்டையிலே படுத்து விட்டா காசுக்காகுமா வட்டமிடும் காடையை பார் வாட்ட சாட்டமா வட்டமிடும் காளையை பார் வாட்ட சாட்டமா ஆட வட்டமிடும் காடையை பார் வாட்ட சாட்டமா கூனி மறந்து விட்டா முதுகி இருந்த ஆட்டம் போடுமா பார்த்தா பசுமரம் பருத்து விட்டா நெடுமரம் பொண்ணும் பொருளும் முட்டை கட்டி போட்டு வச்சாரு முத்ராசே பொண்ணும் பொருளும் மூட்டை கட்டி போட்டு வச்சாரு இவரு போன வருஷம் மழைய நம்பி வித விதத்தாரு போன வருஷம் மழையை நம்பி விதைச்சாரு ஏட்டு கணக்க மாத்தி மாத்தி எழுதி வச்சாரு ஏட்டு கணக்க மாத்தி மாத்தி எழுதி வச்சாரு இந்த கோட்டை கணக்கு மாறவில்லை போய் விழுந்தாரு பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம் அறுவடைய முடிக்கு முன்னே விதத்தலாகுமா ஆண்டவனே உன் படைக்குள் இத்தனை வேகமா அறுவடையை முடிக்க முன்னே விதைக்கலாகுமா ஆண்டவனே உன் படைப்பில் எத்தனை வேகமா 10 புள்ளே பெத்த பின்னே 8 மாசமா 10 பிள்ளை பெற்ற பின்னு 8 மாதமா 10 புள்ள பெத்த பொண்ணு 8 மாசமா பாவி மகனுக்கு இந்த நாடு கற்பவேசமா பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம் ஏத்தா விறகு காகுமா என தங்கமே தீகிலிட்டா கருகி மிஞ்சுமா என தங்கமே தீகிலிட்டா கருகி மிஞ்சுமா அப்பேற்பட்ட பெருமையோடு சீர சிறப்பான இடம் ஆற்றப்படுத்த மத்தியில் நீங்க போயிட்டு வரலாம். நல்ல ஒரு சத்தம் கானகத்தில் பாட்டு பாடு சுவாமி யாரையா அப்படி ஒரு சத்தம் கொடுத்தது யாரு தெரிஞ்சுக்கலாமா? நானே தான். நானே பாத்திரம் ஒழிச்சு பாருங்க விளையாண்டு ரொம்ப பெருமையா இருக்கட்டும். சரி. என்ன யாரும் கேட்கறீங்களே என்ன யாரும் கேட்டீங்க நீங்க யாரும் தெரிஞ்சுக்கலாமா? இல்ல என்ன யாருன்னு கேட்கறதுக்கு முதல்ல நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கிற நியாயம் தாங்க. சரி. ஏன்னா இவ்வளவு கண்ணியமா திறமையா கேட்கல யாரு நீங்க ஆசைப்படுறேன். கண்டிப்பா அத நானு அன்பா கேட்கறேன் பண்பா கேட்கறேன் பக்குவமா கேட்கறேன். அதான் சொல்றேன். நீங்க யாரு அப்படிங்கிற விவரம் நான் இடத்துல ரொம்ப சுறுசுறுப்பாக விறுவிறுப்பாக கேட்டுக்கிட்டு நீங்க யாரு? நானும் ரொம்ப விறுவிறுப்பா சுறுசுறுப்பா நானும் கேட்கறேன். நான் கேட்டுக்கேன்யா. நான் கேட்டிருக்கேன். அப்ப நான் கேட்ட பதில் சொல்ல மாட்டீங்க. ஆரம்ப கேள்வி கேட்டது நானு. இல்ல பேச்ச சரியில்லையே. யாரு? ஒரு பேச்ச ஒரு வேணும். ஏ பேச்ச சரியில்லைன்னு குற்றம் கட்டி முடிக்க நீங்க பேரு நக்கீரன் கிடையாது. ஏ நக்கீரன் மட்டும் தான் குற்றம் முடிக்க நான் சபையில இருமையா. நீங்க தவறா சொல்றீங்க. ஆரம்பத்துல நான் கேள்வி கேட்டது என்ன? ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கணும். கானகத்தில் பாட்டு பாடும் சாமியாரியா? நீங்க கேட்ட கேள்வி சும்மா அந்த படக்க நீங்க கேட்ட கேள்வி வரைக்கும் மறுத்துக்கணும். இது வரைக்கும் நீங்க கேட்கல நான் சொல்றேனா? அப்படி கிடையாதுங்க. நீங்க கேட்டுக்கேன்னு நான் சொல்றேன். முதல்ல கேள்வி கேட்டா பதில் சொல்லிட்டு அடுத்து கேள்வி கேளுங்க. அப்ப பதில் சொல்றேன். அப்ப பதில் சொன்னாதே ஏத்துக்குறீங்க. பதில் சொன்னாதே ஏத்துக்குறீங்க. இல்ல ஏத்துக்க மாட்டீங்க. இல்ல. சே ஓம் பேச்ச பேசுவோம். இப்ப என்னைய பத்தி யாரும் கேட்டீங்க? ஏன்னா அகத்தின் அழகு முகத்துல தெரியும். பச்சை வந்தா எடுக்கணும். வழி தெரிஞ்சவே கொடுக்கணும். குட்டது சொன்னா குட்டது குறைய. சும்மா கடந்த சங்க ஊதி கெடுத்தானா ஆண்டி. அப்படி பேசு. அப்படி பேசு. உன்னதா பேச போறேன். இது வரைக்கும் தவறுதலா பேசிருக்கேன் ஒரு வார்த்தை வந்து தொட்டு பேசினாலும் பேசியா. இருக்கதற செய்ய முடியாது. பதில் பட்டு பட்டுன்னு கொடுப்பேன். பட்டு பட்டு இருந்தா பெருமை இருக்கு. நீங்க சொல்லக்கூடிய சிறப்பை நான் புரிஞ்சுக்கிட்டேன். சில பேர் பேசும்போது குறுன்னு முடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா நீங்க அப்படி இல்ல. சும்மா கடந்த சங்கண்ணே ஊதி கெடுத்தானா ஆண்டி அப்படின்னு பதில் கொடுத்திருக்கீங்க. எப்படியா சரியா? ஏன்னா பதிலே அதுதானே. எப்படி அப்படி பதில் கொடுக்கணும்ல. சொல்லணும்ல. சொல்ற வேணும்ல. ஏன்னா வேறம்லாம் பலவ நிக்கறால்ல. நீங்க அப்படியா? பட்ட படிப்பு ஒவ்வொரு படிப்புமே பட்ட படிப்பு. இத படிக்கணும் அத படிக்கணும் இல்ல. எதை படிச்சாலும் தெளிவா படிக்கிறீ பாத்தியா? அந்த வித்தியாசம் எல்லாருக்கும் மகிமா. லேசுப்பட்டாளா நீ படிச்ச படிப்பு அப்படியா? ஏன்னா படிக்கணும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நீங்க படிச்சிருக்கீங்க பேசுறீங்க. படிக்காட்டி பேசுவீங்களா? பேச மாட்டீங்க. ஆக நீங்க படிக்க கண்டு பேசுறீங்க. படிக்காட்டி பேச மாட்டீங்க. ஆனா நீங்க சோத்தத்துனா அப்படி பேசியான்னு கேக்குறேன். இல்ல கொஞ்சம் வெக்கறது அப்படி பேசுவியா? ஒத்த கேள்வி கேட்டு கொஞ்சம் துப்புல்ல வக்கில்ல நீ எதுக்கு பேசிக்கிட்டு இருக்க? நீங்க பேசுவியா? குறுக்க பேசுவியா? பேசுறா இப்ப பேசு அப்படின்னு பேசாம நேத்து நின்றவனை பார்த்து நான் கேட்டது சரியா தப்பா? முத்துராசு நீங்க படிச்சாலும் நீங்க சொல்லுங்க நான் கேட்டுக்கிறேன். நேத்து நின்றவனையா? நீங்க என்னைய சொல்லலையா? உங்களை சொல்ல முடியுமா? நாடகத்துல படிச்ச ஒரே குமாரி நீண்டாயா? தெரியுமா எங்க அவ்வளவு படிச்சிருக்க? பெரிய விஷயமியா? தூக்குற மாதிரி தூக்கிட்டு இறக்குற மாதிரி இறக்கு. அந்த பேச்ச மட்டும் எப்பயுமே ஆகாது. நாடகத்துல நீங்க படிச்சாரு கோமலையில மாட்டிக்கிறதுல சொல்லுங்க முத்துராசு. கோவம் வந்துச்சு இப்ப இல்ல. இப்ப இல்ல அவருக்கும்ல. ஏன்னா சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுத்தானா தங்க கட்டிடா என் தங்க கட்டிடா. நாடகத்துல சில பேர் வரலாம் போகலாம் இருக்கலாம் படிக்கலாம் பேசலாம். ஆனா நிலைச்சு நிக்கிறது ரொம்ப அபூர்வம். அப்படிப்பட்ட பேச்சுக்கு மத்தியில இத்தனை காலம் நிலைச்சு நிக்கிறேன் லேசப்பட்டாளா? ஆம்பளை சிங்கம் என் சிங்கம் என் சிங்கம் என் சிங்க 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 என் சிங்கடா என் சிங்கம். எந்த ஊருக்கு நீலாம் போயிடாத ஊருக்கே அசிங்க கேவலம் கேவலம்.
நீ எதுக்கு தானே போற? அங்க இருந்து வர்ற உள்ள படுத்துக்கிற, ஒரு புத்தகத்தை எடுத்து படுறா படிக்க மாட்டேற, 500 ரூபாய் குறைச்சு வாங்கிக்க வாங்க மாட்டேற, சரி பேசுறாட்டா தெளிவா பேசணும் அதுவும் பேச மாட்டேற. நீ எதுக்கு வர்ற? ஏன்டா வர்ற? பேசுறா என்ன முடிச்சுக்கிட்டு இருக்க? பேசு, இப்ப பேசு, இப்ப பேசு. வாயை திறந்து பேசுன வேற மாதிரி ஆயிப்பேர் முத்துராசு, கவனமா இருந்துக்க அப்படின்னு நேத்து வந்த கோமாரிட்ட நான் கேட்டது தப்பா சரியா? முத்துராசு நீ படிச்சாலும் நீ சொல்லு, நான் கேட்டுக்கிறேன். நேத்து நடந்தது நீ சொன்னா மட்டும் நான் கேட்டுக்க முடியும். படிச்ச அறிவாளியா? நேத்து வந்த கோமாளியவா? நேத்து வந்த கோமாளியை கேட்டுக்கீங்க. சரி, நேத்து வந்த கோமாளியை போட்டு ஏற வேண்டியதானே, என்னைய போட்டு என்ன? அங்கே தானே நீங்க தப்பு பண்றீங்க. நேத்து வந்தாலும் ஓன் ஜிசிய பிள்ளைங்க தானே சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கா. உன் பேரை கெடுக்கலாமா? உன் பேரை கெடுக்க விட்டுருவேனா? நீ தட்டாதையா, தட்டினால எரித்த மதுரா இருக்கு. ஏன் கோபப்படுற? தட்டி தட்டி விட்டு அப்புறம் இது சங்கத்துல வரும்போது என்ன சொல்லி அனுப்புனாங்க? எந்த கோமாளி வந்தாலும் தட்டி கொடுத்து கூட்டியோன்னு சொன்னாடா இல்லையா? ஓ, இதுதான் தட்டுறதா? அதுக்காக தானே தட்டுறது. இப்படி தட்டணும், போட்டு அடிக்கப்படாது. அது வேறண்டியரா? பெருமையில விடுங்க, கோபப்படாதீங்க முத்துராசு. நீ சொல்வீல்ல? சரி, படுத்திருக்கீல்ல? தொடாதிய, தொட்டா தொடாம பேச்சு வராதா? தொட்டாலும் பேச்சு வராதா? இங்கிட்ட வந்து அங்க போய்க்கிறேன். ஆமா, வம்பா போச்சு. ஆக பல்வேறு விஷயத்தை பேசும்போது தெளிவா பேசணும். சரி. ஆக ஒவ்வொரு கருத்துக்கு தனிப்பட்ட பெருமை. ஆமா, ஆமா. ஆக உச்சக்கட்ட பெருமையை நான் சொல்றேன் முத்துராசு, கேட்டுக்கங்க. ஆக விஷயம் நீங்க இந்த பக்கமே போயிருங்க. என்னங்க என்னத்துக்கு நீட்டிக்கிட்டு நிமித்து சொல்றா முத்துராசு? சும்மா கடந்த சங்க மைத்த புடுங்கு வாங்கி போட்டுக்கிட்டு அதே பதில சொல்லிட்டேன்னு ஓயாம அப்புறம் சும்மா கடந்த சங்க, சும்மா கடந்த சங்க, சும்மா அவனை சொல்றீ இவளை சொல்றீ என்னைய போட்டுக்கிட்டு நீங்க புரிஞ்சுக்கணும். என்ன எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஒருத்தர் பேசும்போது அவங்க பொறுமை எது வரைக்கும் இருக்குன்னு பார்த்து பேசணும். சில பேர் பொறுமை இல்லாம வார்த்தை விடுறாள் இருக்குல்ல, நீங்க பொறுமையா இருக்கேன்னு பாக்குறது கோபம் இல்லையா? இல்ல கோபப்பட கறிக்கடை சிங்க நீ போய் கோபப்படுவியா? ஆக மத்தாளுக்கு உனக்கு வித்தியாசம் இருக்கு. கறிக்கடை சிங்கம்மா அப்புறம் கோபமா வருமா வராதா? கறிக்கடை சிங்கம்னா என்ன? என்னங்க ஒன்னும் தெரியாதவனுக்கு இதெல்லாம் பேசணும். தப்பா கறிக்கடை சிங்கம்னா நாயா? கோபப்படாதே முத்துராசு, பேச்சுவாக்கில் சொல்றதானே. கறிக்கு நாயத்தையும் கறிக்கடை சிங்கம்னு சொல்லுவாங்க. உங்களை போய் நாயோட சொல்லி நாயை போய் கேவலப்படுத்தணும். அந்த அளவுக்கு அதை விட கேவலமா? என்னங்க எதை சொன்னாலும் இப்படி எடுத்துக்கிறீங்க? அப்படி ஆள் இல்ல. நீங்க தப்பாவே சொல்றீங்க. ஆம்பளை மாதிரி ஏன் கோபப்படுறீங்க? அந்த விஷயத்தை பேசும்போது அப்ப ஆம்பளை இல்லையா? இல்ல என்னையா? என்ன அப்பப்ப வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி ஏத்துறீல? கந்தையானால கசக்கி கட்டு, கூழானாலும் குளிச்சு குடி. நடைமுறை வாஸ்தவம். கந்தையானால கசக்கி கட்டு, கூழானாலும் குளிச்சு குடி. சுத்தமா குளிச்சிட்டு குடி. இல்ல மாட்டு கருத்து இல்லையா? இல்ல இல்ல மாட்டு கருத்து இல்லன்றீங்க. இல்ல இல்ல. இப்ப நான் கேக்குறேன், இவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு மத்தியில ஒரு இடத்துக்கு போறோம்னா கந்த துணியா தான் கசக்கி கட்டணும். சுத்தமா கட்டணும். துவைச்சு சுத்தமா கட்டு. அது பழைய துணியா இருந்தாலும் துவைச்சு போட்டு கட்டு. கூழானாலும் குளிச்சு குடுறானா அப்படினா சுத்தமா குளிச்சு போட்டு குடி. கூழ் குடிச்சிருக்கீங்களா? குடிச்சிருக்கேன். என்னென்ன கூழ்? எனக்கு பிடிச்சது கம்மங்கூழ். உண்மைதானே? உண்மையா? என்னென்ன கூழ் விப்பாங்க? கம்மங்கூழ், கேப்பக்கூழ்னு விப்பாங்க. கம்மங்கூழ் கேப்பக்கூழ் விப்பாங்க. ஆமா. உங்களுக்கு ரொம்ப விருப்பப்பட்ட கூழ்? எனக்கு கம்மங்கூழ் தான். கம்மங்கூழ் தான். இப்ப கடைக்கு போறீங்க. சரி. காசை குடுக்குறீங்க. கூழ் வேணும் கேக்குறீங்க. கேக்குறீங்களா? கேக்குறேன். கடைக்காரன கேட்டியா? ஆமா. காசை குடுத்தீல்ல? ஆமா. கூழ் வேணும் கேக்குறீங்க. கேட்டியல்ல? கேட்டேன். என்ன கூழ் கேட்டிய? கம்மங்கூழ். கடைக்காரர் கொடுத்தாரா? கொடுத்தாரு. வாங்கி குடிச்சீங்களா? குடிச்சேன். என்ன கூழ்? கம்மங்கூழ். கேப்பக்கூழியா? கேப்பக்கூழா? நான் கம்மங்கூழ்ன்றியே? யோ, எனக்கு பிடிச்சதே கம்மங்கூழ். அப்புறம் கேப்பக்கூழ் ஓப்ப தப்பா நீங்க பேசுறீங்க. என்ன? கடைக்கு போனீங்களா போலையா? காசை கொடுத்தீங்களா இல்லையா? கடைக்காரர் கூழ் வேணும் கேட்டீங்களா இல்லையா? கேட்டேன். கொடுத்தாரா? எதுல போய் முடிய போகுதா தெரியல. வாங்கி குடிச்சீங்களா? கொடுத்தாரு. என்ன கூழ்? இது கம்மங்கூழ். கேப்பக்கூழியான்னு கேட்டீங்க? கேப்பக்கூழ் இல்லையா? என்ன முட்டாள்தனமா பேசிட்டு கேப்பக்கூழியாது? உங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன நீ பேசுற பச்சை? எனக்கு வாங்கி குடிச்சா. அப்ப நீ கம்மங்கூழ் சொல்றியா? அது கேப்பக்கூழியா? கம்மங்கூழ். காசை கொடுத்து கூழ் வேணும்னு கேப்பியா கேட்க மாட்டியா? கேப்பேன். அப்ப கேப்பதானே? ஓ, அந்த கேப்பையா சொல்லிட்டு இருக்கேன். எந்த கேப்பைய கொண்டு எந்த கேப்பையில சேர்க்கிற? காசை கொடுத்து கூழ் வேணும் கேப்பியா மாட்டியா? கேப்பீங்க. அப்ப கேப்பன்றீங்க. கேப்ப. அப்ப கேப்பதான் கூழ். கேப்பக்கூழ் இல்ல, கம்மங்கூழ். அதையா கம்மங்கூழ் கேப்பன்னு? கம்மங்கூழ் போய் கேப்பேன். ஓ, கம்மங்கூழ் கேப்பியா? சொல்லுங்க நானே. கடைக்கு போய் காசை கொடுத்து கேக்குறது கேப்பக்கூழ். கம்மங்கூழ்யா? கேப்பக்கூழ் அதுலயே நிக்குது. காசை கொடுத்து கேப்பியா கேட்க மாட்டியா? கேப்பக்கூழ் புடிச்சு தொலையாதியா? கம்மங்கூழ் தான். காசை கொடுத்து கேப்பக்கூழ்னு. அத கேப்பக்கூழ். கேப்பக்கூழ் இல்ல, கம்மங்கூழ். சரி, கூடு வாங்கிட்ட. சரி, எதுல வாங்கி குடிச்ச? இது செம்புல. செம்பு கூழா நீ குடிச்சது? இல்ல, மயிறு கூழ். குடிச்சது கம்மங்கூழ். செம்பு கூழ், பம்பு கூழ். குடிச்ச செம்பு கூழா இல்ல கம்பு கூழா? இதுதான் கம்பு கூழ். கம்பு கூழ் தான். ஆமா. கம்புல குடிச்சா செம்புல? கம்புல குடிக்கல, செம்புல குடிச்ச. கம்புல வாங்கி குடிச்சா செம்புலன்னு. சோ மயக்கமா கிறுகிறுன்னு வருதியா? நான் குடிச்சது செம்புல வாங்கி கம்பு கூழ். அதே கம்புல வாங்கி குடிச்சா செம்புலன்னு. கம்பு கூழ் இல்ல, கம்மங்கூழ். கம்மங்கூழ் தான். ஆமா. ஆமா, செம்பு கூழ் ஊர்ல எவ்வளவு விக்கிறாங்க? செம்பு கூழ் வந்து 10 ரூபாய். எங்க ஊர்ல 150 ரூபாய் சொல்றாங்க. ஏன்? செம்பு கூழ் செம்ப கொடுத்துட்டு போய் வாயில அள்ளி குடிப்பேன். நீங்க எனக்கு சொன்னீங்க செம்பு கூழ். கூழ் மட்டும் தான்யா. குடிச்சிருக்கீங்க. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சில விஷயத்தை பேசும்போது தெளிவா பேசணும். ஆமா. தெளிவில்லாம பேசிர கூடாது. நீங்க பேமா பேசுறாரு தானே? நல்லா பேசுவீங்கல? ஊருக்குள்ள முத்ராசா சில விஷயத்தை ரொம்ப தெளிவா பேசிறணும். அப்படி இப்படின்னு ரெண்டு பேர். எப்படி 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 இங்கிட்டு வாங்க.
அப்படி இப்படின்னு ரெண்டு பேர். சரி எத்தனை பேரு? அப்படி இப்படின்னு எந்த குழப்பம் இல்லை. இல்ல இல்ல இதுல அப்படியே பார்த்து இப்படி கேட்டானா நீங்க என்னைய குழப்பாம இருந்தா சரி. அதுக்காக தெரியுது. சரி சொல்லுங்க. அப்படி இப்படின்னு ரெண்டு பேர். அப்படி இப்படின்னு ரெண்டு பேர். அதுல அப்படியே பார்த்து இப்படி கேட்டானா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்க. கதை நல்லா இருக்கே. அதுக்கு அப்படி சொல்லியிருக்கேன். சரி. நான் எப்படியா இருக்கேன் இப்படின்னு இப்படி ஒரு பதில போய் அப்படி இப்படி கிட்ட போய் சொல்ல. அதுக்கு இப்படி கேட்டிருக்கேன். உன்னைய பார்த்து நான் எப்படி இருக்கேன் கேட்டா உனக்கு இப்படி இருக்குன்னு சொல்லு, அப்படி இருக்குன்னு சொல்லு. நீ எப்படியா இருக்குன்னு சொன்னா எப்படிறானு இப்படி போய் அப்படி கிட்ட இப்படி ஒரு வார்த்தை கேட்க. அதுக்கு அப்படி சொல்லியிருக்கேன். நான் இப்படி இருக்குன்னு சொல்லுவீங்க, அப்படி இருக்குன்னு சொல்லி நீ எப்படியா இருக்குன்னு சொல்லுவீங்க. நான் எப்படியா இருக்குன்னு சொன்னா உனக்கேண்டா இப்படி ஒரு கோவர்னு சொல்லி அப்படி இப்படியே பார்த்து இப்படி ஒரு கேள்வியை கேட்க. இப்போ இப்படி வார்த்தை அப்படியே பார்த்து கேட்டது இப்போ எப்படி இருக்கு, இல்ல அப்படி பார்த்து இப்படியே பார்த்து சொன்னது இப்போ எப்படி இருக்கு. இவன் இப்படி வார்த்தையை கேட்காம இருந்தா அவன் அப்படியே பதில் சொல்லிக்க மாட்டான். அவன் அப்படியே பதில் கேட்காம இருந்தா இவன் இப்படி வார்த்தையை சொல்லாம இருப்பான். இவன் இப்படி ஒரு கேள்வி கேட்டு அவன் அப்படி ஒரு பள்ளி சொல்லி இப்படி எப்படி நடக்க வேண்டிய பிரச்சனை கொண்டாந்து எப்படி விட்டுருக்கானே. இந்த கதை இப்போ எப்படி இருக்கு? பார்த்தா எனக்கு ஒரு மஜரும் புரியல. இங்க வாங்க, ஒரே வார்த்தை தான். ஆமையா? இப்படி அப்படி அதேதான். அப்படி போய் இப்படியே செஞ்சா இப்படி போய் அப்படியே செஞ்சா இந்த ஒத்த வார்த்தையில 1 மணி நேரம். ஏங்க அப்படி பேசி இப்ப இது வரைக்கும் நான் பேச இன்னும் தப்பா தான் இருக்கு நினைச்சிட்டு இருக்கீங்களா? பேசுறது ஊராமே தப்பு தான். நான் பேச தப்பு தான்ன்றீங்க. தப்பு தான். இப்போ உனக்கு எனக்கு புரியுமா? ரொம்ப தெள்ள தெளிவா சொல்லுவா. நல்லா. ஊருக்குள்ள ஒருத்தர் 2 ஆடு வளர்த்தான். இது சரி சரி நல்லா இருக்கு. இருக்கா? 2 ஆடு. ஆடு மாடு இல்லாதவே அடமலைக்கு ராசா, பெண்டு பிள்ளை இல்லாதவே பஞ்சத்துக்கு ராசா. அதான் உண்மை. ஆமா. நீ முத்ராசா தானே? ஆமா. சரியா பேசியல்ல? சரியா பேசு. ஊருக்குள்ள ஒருத்தர் 2 ஆடு வளர்த்தான். ஊர் உலகத்துல ஆடுக்குன்னா எப்படி பேர் வச்சு நீங்க பாத்திருக்கீங்க? எப்படி எப்பா நினைக்கிறீங்க? வேற ஏதாவது பேர் வைப்பாங்க. ஆனா அந்த ஆட்டுக்கு எப்படி பேர் வச்சிருக்காங்க? ஒரு ஆட்டுக்கு பேரு மறுபடியும் சொல்லு, இன்னொரு ஆட்டுக்கு மறுபடியும் சொல்ல மாட்டேன்னு பேரு. பேர் அது பேர் அப்படித்தான். கேரவ முடிச்சவன் வேற பேரே இல்ல. மறுபடியும் சொல்லு, மறுபடியும் சொல்ல மாட்டேன். ஒரு ஆட்டுக்கு பேர் என்ன? மறுபடியும் சொல்லு. இன்னொரு ஆட்டுக்கு பேரு மறுபடியும் சொல்ல மாட்டேன். இல்ல எந்த குழப்பமும் இல்லையே. இல்ல இந்த 2 ஆட்டையும் கூட்டிக்கிட்டு கம்மாய்க்கு தண்ணி குடிக்க போயிருக்கா முதலாளி. எந்த ஆட்டை கூட்டியோனே? இந்த மறுபடியும் சொல்லு. ஆமாங்க. மறுபடியும் சொல்ல மாட்டேன். சரியான ஆளியா? இந்த 2 ஆட்டையும் தண்ணி குடிக்க கூட்டி போகும்போது சரி மறுபடியும் சொல்லுன்ற ஆடு தண்ணி குடிக்கும் போது செத்தே வச்சு. அட கடவுளே, செத்தது அந்த ஆடு. மறுபடியும் சொல்லு. அதான் சொன்னனே, ஒரு ஊர்ல 2 ஆடு இருந்துச்சுங்க. 2ல ஒன்னு மறுபடியும் சொல்லுன்னு மறுபடியும் சொல்ல மாட்டாங்க. சரி மறுபடியும் சொல்லுன்ற ஆடு தான் செத்து போச்சு. அதான் செத்தது அந்த ஆடுன்னு கேட்டேன். அதுதான் மறுபடியும் சொல்லு. அதான் சொன்னனையா, ஒரு ஊர்ல 2 ஆடு இருந்துச்சுங்க. 2ல ஒன்னு மறுபடியும் சொல்லுன்னு மறுபடியும் சொல்ல மாட்டாங்க. அந்த மறுபடியும் சொல்லுன்ற ஆடு தாங்க செத்து போச்சு. செத்தது அந்த ஆடு கேட்டேன். அதான் செத்ததே மறுபடியும் சொல்லு. அதான் சொல்லி முத்ராசே, ஒரு ஊர்ல 2 ஆடு இருந்துச்சுங்க. 2ல ஒன்னு மறுபடியும் சொல்லுன்னு மறுபடியும் சொல்ல மாட்டாங்க. அந்த மறுபடியும் சொல்லுன்ற ஆடு தான் செத்து போச்சு. அதான் செத்தது அந்த ஆடுன்னு. நான் விடிய இப்படி கேப்பேன், விடிய நீங்கள் சொல்லுவியா? யோ செத்தது தாயா மறுபடியும் ஆடு செத்துச்சா தாளையா? செத்துச்சு. செத்தாடு பேர் தெரியுமா? தெரியும். அத பேர் என்னதியா? பேர் தான் மறுபடியும் சொல்லு. அதத்தான் நான் சொன்னேன். ஒரு ஊர்ல 2 ஆடு இருந்துச்சு. 2ல ஒன்னு மறுபடியும் சொல்லு மறுபடியும் சொல்ல மாட்டேன். மறுபடியும் சொல்லுன்ற ஆடு தான் செத்து போச்சு. செத்தது அந்த ஆடு. இந்த மைக்க அமத்தி போடுங்க. ஏய் நான் செத்தாதயா மறுபடினா நீங்க மறுபடி சொல்றீங்களே. கோபப்படாதயா. இவன் தவறா பேசிட்டு இருக்கடா. தவறாவா? தவறா நீங்க பேச மாட்டீங்க. பேசுறது ஊராமே தப்பு தாரே. அப்ப நீங்க பேசுறது சரியா இருக்குன்றீங்க. சரியா தான் பேசு. தப்பா இருக்கா சரியா இருக்கீங்க? இல்ல சரியா தான். அப்ப நீங்க பேசுற பத்தி சரி. நான் பேசுறேன் சரியா தான் பேசு. அப்ப இது வரைக்கும் தப்பா பேசல. இல்ல தப்பே இல்ல. தப்பா பேச மாட்டீ, தப்பாவும் நடந்துக்கிற மாட்டீ. இப்ப தப்பே பேச மாட்டீங்க. இல்ல உங்க பேச்சுல தப்பு இருக்கா தப்பு இல்லையா? தப்பு இல்ல. ஒரு கரகாட்ட ஆட சொல்றானே கையில என்ன இருக்கு? கரகாட்ட ஆடணும்னா தலையில கரக வேணும். ஒரு மயிலாட்ட ஆடுறோம்னா மயில் வேணும். வேணும்ல. ஒரு சிலம்பாட்ட ஆடுறோம்னா சிலம்பு கம்பு வேணும். ஒரு தப்பாட்ட ஆடுறோம்னா தப்பு வேணும். தப்பு வேணும்ன்றீங்க. வேணும். அப்ப இது வரைக்கும் தப்பு இல்ல, ஆனா இப்ப தப்பு இருக்கு. இல்ல இது வரைக்கும் தப்பு இல்ல. இந்த தப்பாட்ட ஆடுறதுக்கு தப்பு வேணும். அப்ப தப்பாட்ட ஆடுமா தப்பு இருக்கு. ஆமா. அப்ப மத்த ஆட்டத்துல சரியில்லாம ஆடிடுவீங்க. இல்ல மத்ததெல்லாம் சரியதான். ஆனா இப்ப ஆடுனா தப்புன்றீங்க. இப்ப ஆடுறதுல இந்த தப்பாட்ட ஆடுறதுக்கு தப்பு வேணும். தப்பாட்டத்துல தப்பு இருக்குன்றீங்க. தப்பாட்டத்துக்கு தப்பு இருக்கா? என்னையா? யோ என்னைய குழப்பாதையா? தப்பாட்ட ஆடுறதுக்கு தப்பு வேணும். ஆட்டம் சரியா தப்பா? ஆட்டம் சரியான ஆட்டம். ஆடுற ஆட்டம் பேர் என்னது? ஆடுன ஆட்டம் சரியான ஆட்டம். ஊருக்குள்ள உள்ள ஆடுறது ஆடுற ஆட்டம் சரியான ஆட்டம். ஆனா ஆட்டத்துக்கு பேரு தப்பாட்டம். ஆடுற ஆட்டம் சரியா தப்பா? ஆடுற ஆட்டம் சரிதான். ஊருக்குள்ள என்ன ஆட்டம் சொல்ற? தப்பாட்டம் சொல்லு. அப்ப சரியா ஆடுறானா நீ ஊருல தப்பாட்டம் பண்ணுவ? இல்லங்க, அந்த ஆட்டத்துக்கு பேரு தப்பாட்டம். அப்ப ஆட்டமே தப்புன்றியா? ஆட்டமே தப்புன்னு சொல்லலையா? என்ன சொல்றீங்க? ஆட்டத்துக்கு பேரு தப்பு. இப்ப நீங்க ஆடுறீங்க. நீங்க ஆடுறதுக்கு வாசிக்கிறதுக்கு பேர் என்னது? அது வந்து தப்புதான். அப்ப அவங்க வாச்சது தப்புன்ற? இல்ல அவங்க வாச்சது சரிதான். அப்ப வாச்சது நான் ஆடுறதே சரி. இப்ப தப்பா சரின்றீங்க? சரிதான். தப்பு தானே? சரிதான். அத தப்புன்னு சொல்லாதீங்க. ஆடுறது சரிங்க. ஆடுறது சரிதாயா? யா நான் விவரமா சொல்றேன். ஆடுறது சரி. ஆடுறது சரி. வாச்சது தப்பு இல்ல. இப்ப வாச்சது தப்புன்றீங்க. அப்ப ஆடுறது சரிங்க. ஆனா வாச்சது தப்பு. தப்பு இல்ல. தப்புல வாச்சான்னு சொல்றேன். அததான் சொல்லிட்டு இருக்கேன். யா நல்லா இருப்ப சாமி. எதுக்கு வாச்சது தப்புன்னு சொல்றேன். அந்த பையன் ஓடியாந்து முத்ராசே நீ ஒரு பேச்ச பாருவே. தப்பு அப்படின்னு கீழே எழுதி வாச்சோம்னா அது எப்படி இருக்கு? தப்புன்னு இருக்கு. தப்புன்னு தானே இருக்கு. ஆமா. இப்ப வாச்ச தப்புன்றியா இல்ல சரின்றியா? இல்ல சரிதான். அப்ப தப்பு இல்ல. இது அது தப்புதாயா? ஆனா வாச்சது சரியா? அப்ப வாச்ச சரின்றியா இல்ல தப்பு? ஆக மொத்தம் இந்த ஆல்ரவுண்டர்காரன் குனிய வச்சு ஊமா குத்தா போறீங்க. ஏன் நீங்க கோபப்படுறீங்க? நான் அப்படி போட்டு ஆளுன்றீங்களா? நல்லா ரொம்ப பேசுறீங்க. சரி பாத்திர மொழிச்சி. உங்க பேரு? இல்ல உங்க பேரு என்ன? உங்க பேரு என்ன? உங்க பேரு நான் தெரிஞ்சுக்கிறேன். திரும்ப தேவலாம் பேச கூடாது. என் பேரு வீரத்தேவன். முந்தானத்து பிரண்ட குளம் நாடகம் முடிச்சிட்டு போகும்போது நீங்க மட்டும் ஆளெல்லாம் போன பின்னால அதை புடிங்கிட்டு இருந்தீங்களாமே. பிரண்ட குளம். ஆமா. என்ன புடிங்கிட்டு இருந்தீங்க? நீ மட்டும் ஏன் தேவலாம் வேலை ஆக்குற? என்ன எல்லாரும் வண்டியில போகும்போது நீ ஒண்ணா சேர்ந்து போந்தா நீ மட்டும் எங்க புடிங்கிட்டு இருக்கீங்க? இல்ல
டான்ஸ் வயித்த பசி இல்லாம இருக்கடா முத்துராஜா. சரி, சரி. அப்படின்னு சொன்னுச்சு. சரி. நம்ம கிராமத்துல உள்ள ஆமா, ஆமா, உண்மைதானே. என்ன சாப்பிடுறது எது சாப்பிடுறது நமக்கு தெரியும். நியாயம் தானே. இந்த பிரண்ட துவையல் சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லி அப்படியா? தெரியும். சரி. அப்ப நான் சொன்னேன் அது சாப்பிட்டா நல்லதுன்னு. சாப்பிட்டா நல்லது நீங்க. நல்லா இருப்படா. ஆ. அது எனக்கு கொஞ்சோண்டு புடுங்கிட்டாடான்னு சொன்னுச்சு. சரி. நான் வேகமா பவுடர் அடிச்சிட்டு அப்படி சொல்லு. வேகமா நடந்து போய் கொஞ்சோண்டு பையில புடுங்கி ஆ. இப்படி பிரண்ட புடுங்கி கொண்டு வந்து கொடுத்தேன். அப்ப பிரண்ட கூட நாடகம் முடிச்சிட்டு வந்து புடுங்கினது பிரண்ட. ஆமா. கொஞ்ச நாள் டான்ஸோட பிரண்ட. அது மேடைக்காக பிரண்டு. ஏன் பிரண்ட கொண்டு பேசுற? நான் சரியா தான் பேசுவேன். அப்ப புடுங்கினது பிரண்ட. பிரண்ட. யாருக்கு புடுங்கினீங்க? டான்ஸுக்கு. ஓ, டான்ஸுக்கு புடுங்கினீங்களா? அப்படி சொல்ல தானே. டான்ஸுக்கு புடுங்கினீங்களா? என்ன? டான்ஸுக்காக இந்த பிரண்டையும் லேசா சேர்க்கணும். அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க மொட்டை டான்ஸுக்கு போய் புடுங்கினா தப்பா இல்ல, போயிடும். நீங்க சொல்ற அப்படிதானே இருக்கு. புடுங்குனது டான்ஸ். புடுங்கினது டான்ஸுக்கு. அப்படி சொல்லுங்க. புடுங்குனது டான்ஸுக்கு சொல்லாதியா. புடுங்குனது பிரண்ட போய் டான்ஸுக்கு. டான்ஸ் எத்தனை வருஷமா பிரண்டைய சேர்த்துக்கிறீங்க. சேர்த்துக்கிட்டீங்களா? ஆமா. அப்ப பிரண்ட புடுங்கினது டான்ஸுக்கு. டான்ஸுக்கு. இப்ப டான்ஸ் எத்தனை வருஷமா தெரியும்ன்றீங்க? அது ஒரு வருஷம் 1.5 வருஷமா தெரியும். என்ன எத்தனை வருஷமா தெரியும்ன்றீங்க? உங்களை கிட்டத்தட்ட நெருக்கி ஒரு 15 வருஷமா தெரியும். அந்த டான்ஸ் எத்தனை வருஷம் தெரியும் நீங்க? 1.5 வருஷமா 1.5 தெரியும். வருஷம் தெரிஞ்ச டான்ஸ்க்கா புடுங்குறீங்களே. ஒரு 16 வருஷமா தெரிஞ்ச எனக்கா நீ என்னத்த? உங்களுக்கு புடுங்கல இல்ல, நீங்க இருக்கீங்களா? அப்படிதானே பேசுறீங்க. ஏன் நான் நாடகத்துக்கு வந்தனா உங்களுக்கு எல்லாம் புடுங்க வந்தானா? நீங்க அதானே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு என்ன பிரண்ட என்ன பண்ணி கொடுத்தியான்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. என்னைய இருக்கிற மானத்தை பூரா வாங்கி விடுறீங்க. நாடகத்துக்கு நீங்க வந்ததுக்கு அதுக்கு காசு பணம் சம்பாதிக்க தானே. ஆடி பழைக்க தானே வந்தீங்க. ஆமா. நாடகத்துக்கு வந்திருக்கீங்களா இல்லையா? வந்திருக்கேன். எந்த சங்கத்துல கால் ஓட்டுறீங்க? எந்த சங்கத்துல கால் ஓட்டுறீங்க? மதுரை சங்கத்துல. மதுரை தானா? அப்ப எல்லாமே மதுரை தான். அப்ப நீங்க போட்டு நாங்க எல்லாருமே மதுரை தான். அப்படி சொல்லுங்க. அப்ப நீங்க கால் ரோட்டுக்கு மதுரையில. மதுரையில. மதுரையில எந்த இடத்துல கால் ஓட்டுறீங்க? இது பாண்டி கோயிலுக்கு பக்கத்துல எங்க நாடக நடிகர் சங்கத்துல. சங்கத்துல எதுல ஓட்டுறீங்க கால்? சங்கத்துல இதுல ஆணில போட்டிருக்கேன். எல்லா நடிகரும் எந்த மாசம் கால் ஓடுவாங்க? இது மார்கழி மாசம். மார்கழி மாசம். ஆமா. அப்ப எல்லாரும் மார்கழியில ஓட்டா நீ மட்டும் ஆணியில ஓடுவா கால்? இல்லங்க, ஆணில கொறுத்து போட்டிருக்கேன். அதாங்க கேட்டுக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் மார்கழியில போட்டிருக்காங்க. ஆமா. ஆனா நீங்க ஆணியில ஓட்டுறீங்க. நானும் மார்கழியில தான் போட்டேன். அப்ப ஆணியில போடலையா? ஆணில போடல. அப்ப ஆணியில போட்டு நீங்க இப்ப ஆணில கொறுத்து போட்டிருக்கேன். இப்படி இந்த மாதிரி ஆணி இருந்துச்சுன்னா அதுல ஆணில கொறுத்து அதான் போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்ப சங்கத்துல கால் ஓட்டுறீங்க ஆணியில. அப்படி சொல்லுங்க. ஆமா. ஏன்னா நாங்க மார்கழியில ஓட்டோமா, நீங்க ஆணியில ஓட்டீங்கன்னா பெரிய விஷயம் தானே. காலண்டர் போட்டது மார்கழியிலங்க. ஆமாங்க. தொங்க விட்டுருக்கிறது ஆணில. எல்லாரும் காலண்டர் சும்மா இருக்கும்போது ஓம்ட்டு மட்டும் ஏன் தொங்குது? ஏன் தொங்குதா? காலண்டர் தொங்கத்தானே செய்யும். அப்ப நீங்க போட்டுக்கிறது ஆணிலன்றீங்க. ஆமா. ஆணி வாங்கிருக்கீங்களா இல்லையா? இல்ல, ஆணி ஒரு வாங்கி. வெண்டைக்காய் வாங்கினா எப்படி வாங்குவீங்க? வெண்டைக்காய் வாங்கினா உடைச்சு பார்த்து. ஒரு தக்காளி வாங்கினா எப்படி வாங்குவீங்க? தக்காளி வாங்கினா பிடிச்சு பார்த்து. இப்ப ஆணி வாங்குறது எதுக்கு நினைக்கிறீங்க? ஆணி வாங்குறது இது அரையிறதுக்கு. அரைகிறதுக்கு. ஆமா. அப்ப ஆணி வாங்க யாரா சொன்னா அவங்க அரைவ. ஐயோ, என்ன செவத்துல அரையிறதுக்கு. செவத்துல அரையிறதுக்கு. அப்ப ஆணி வாங்குற அரையிறதுக்கு. அரையிறதுக்கு. அரைக்கில வச்சு அரைகிறதுக்கு ஆணின்றீங்க. அரைக்கில வச்சு அரைஞ்சா நம்மள அரைஞ்சிருவாங்க. எதுக்குயா? அரையில அரையிறதுக்கு. அது அரைகிறதுக்கு. ஆமா. வாங்க நானி அராணியா முளானியா? என் மூத்திர வருது, போயிட்டு வந்துறவா? இல்ல, முழு அணிதான். முளானிதான். அப்ப அரைகிறதுக்கு ஆணில அராணி இல்லையா? இல்ல முழு அணிதான். அப்ப அராணி நீங்க? யோ, அரையில இருக்க ஆணி. அத அரைகிறதுக்கு வாங்க நானி முளானி. ஆமா. அப்ப அரைகிறதுக்கு ஆணி இல்ல. அரையிறதுக்கு தான். ஆணி தானே. மாட்டு கடத்துல இல்ல. இல்ல. உன் பேரு? என் பேரு வீரத்தேவன். அப்பா பேரு? அப்பா பேரு நம்பி. எத்த தண்டியால போய் மறைச்சு வச்சிருக்க பாத்தியா? எவ்வளவு பெரிய மனுஷன். என்னங்க எத்த தண்டி? எங்க அப்பா எத்த தண்டி? 96 வயசுல இந்த உலகத்துல உழைப்பு கெடுத்துக்காட்ட வாழக்கூடிய ஒரே ஆள் உங்க அப்பா தாயா. எவ்வளவு பெரிய மனுஷன். கம்பி கட்டி குடும்பத்தை காப்பாத்திக்கிட்டு இருக்காரு நம்பி. வெக்கம் இல்லாம நீனு வந்து இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்க பொழுது போய்கிட்டு அதான் வர சொல்லியா? கம்பி கட்ட போய் நீ வெக்கம் இல்லாம. வாயா. ஏய், உட்கார்ந்து வா. எங்க வேணா பேச்ச மாதிரி பாதை நீ மனுஷன் என்ன இருந்தா? ஒரு போமதி எதுக்கு மனுஷன்? எதுக்கு இப்ப ஓம் பேச்ச மனுஷனா? இல்ல போற பாதி மனுஷனா? நீ எங்க ஏமாத மனுஷனா? எங்க அப்பே வந்து கம்பி கட்டாருங்கறீங்க, அதுதான் பிரச்சனை. அப்ப தெரியாதவங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க போதே. என்ன போய் இடிச்சாத மனுஷன். எங்க அப்பாவை எங்கயா அப்பா நம்பி தானயா? ஆமா. அவர் கம்பி தான் கட்டிக்கிட்டு இருக்காரு. என்ன தெரியாதவங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? பார்த்த இடம் படிச்ச இடம் படிக்க நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கியா? பொன்னமராயில ஆரம்பிச்சு பாம்பன்ல இருந்து ராமேஸ்வரம் வரைக்கும், இந்த பக்கம் கல்மேடு கருப்பாயிருணி, இந்த பக்கம் புதுக்கோட்டை, அந்த பக்கம் முனியா தஞ்சாவூர் வரைக்கும் ஓப்பன் தானே ஒட்டிருக்காங்க பேரு. இது நம்பி கட்டுற கம்பிங்க. நம்பி கட்டுற கம்பிங்கன்னு போட்டிருக்கல. நீ பேசுற பேச்சு. ஐயா இங்க வாங்கய்யா. இத பத்தி உங்களுக்கு விவரம் தெரியாது. என்ன நம்பி கட்டுற கம்பின்னு இந்த கம்பி விக்கிறவங்க விளம்பரத்துக்கு செவத்துல எழுதி வச்சது. அந்த நம்பி கிடையாது, அது கட்டடம் கட்டுற கம்பி. அது வேறயா? அந்த நம்பினா வேடுவர்குல நம்பி. அப்புறம் நம்பி கட்டுற கம்பி போட்டுருக்காங்க. அட கேரக எங்க அப்பா என்ன கம்பி கட்டிக்கிட்டு எங்க ஆத்தால சித்தாள் வழியா வாத்துக்கிட்டு தெரியுது. கோபப்படாதீங்க. அப்பா நம்பி சொன்னீங்க. என் பேரு நாரதன், அப்பா பேர் பிரம்மதேவன், அம்மா பேர் கலிவாணி. வந்திருப்பது கலகம் பண்றதுக்காக உள்ள சத்தம் கடிச்சு. 2 பெண்களுடைய பேரு. ஒண்ணு வள்ளி. வள்ளியா? இப்ப வந்துரும். வந்திருக்கா? பேர் என்னது? பேர் வள்ளி. அத வள்ளியானே. இப்ப வந்துரும். வந்திருக்கா? பேர் என்னது? பேர் தான் வள்ளி. அத வள்ளியா? அட கேரமே இப்ப வந்துருமியா. வள்ளியா வள்ளியானா வந்துரும். கோபப்படாதீங்க. தங்கச்சி பேர் வள்ளி. நீங்க தங்கச்சி பேர் இன்னொரு பிள்ளை? அது யாழு சப்பட்டை. சப்பட்டையா? ஆரம்பத்துல எப்படி இருந்துச்சு? ஒரு காலத்துல நல்லா உருண்டியா இருந்துச்சு. நீங்க என்ன செஞ்சீங்க? நான் செய்யல, எவன் அடிச்சான புறம் சப்பட்டி ஆக்கி. சரி, கோபப்படாதீங்க முத்துராசு. பார்த்ததுல மகிழ்ச்சி உண்டு. அந்த பெண்மணி வர சொல்லுங்க.
முருகா முத்து குமரா கந்தா கடம்பா கதிர்வே பள்ளிக்கூடம் போகலாமா, அதுக்கு புத்தகத்தை வாங்கலாமா, சொல்லி சொல்லி கேட்கலாமா, ராமதாஸ் நீங்க நாட்ட சொல்லத்தை விட்டு ஆட்டலாமா, எல்லோருக்கும் நல்ல பாடம் சொல்லாமலே புரியும் பாடம் அட மயிலாவே 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 பள்ளிக்கூடம் போகலாமா, அதுக்கு புத்தகத்தை வாங்கலாமா. தனியா படிச்சா ஏறவில்லை, தொலடி கிடைச்சா போதும் புள்ள. இருக்கும்டா, என்ன தூக்கி மோச்சம் இல்லைங்க வீச்சம் இங்க இந்த வாரு. தூக்கிட்டல்ல சேர் ஆஸ்பத்திரியில் சேருங்கடா டே. பேச்சின் பெருச்சலியா நீங்கள் இல்ல இல்ல சங்கத்துல சொல்லி அனுப்பும்போது தெரியும் எனக்கு என்னன்னு? ராதா செல்வி எதையும் மூடி மறைச்சு பேசாதுன்னு. ஆனா இவ்வளவு மூடி மறைச்சு பேசாதுன்னு இது வரைக்கும் நான் கணிச்சது. முத்துராஜ கொட்டு போட்டிருந்தா பெரிய விவரா நீங்க பார்த்து கவனமா இருந்துக்கங்க. முத்துராஜ் மாதிரி ஒரு ஆள் கிடைக்க இங்க கொடுத்து வச்சுக்கணும். ஏ, சிங்கத்தை அந்த புள்ள சீறி பாய சிவப்பு கூடாது. சேலை கட்டும்போது நீங்க சரியா எடுத்துக்கணும். என்னன்னு சிவப்ப கட்டிட்டாங்கன்னாவே என்ன அர்த்தம் நினைக்கிறீங்க? பேசி பாருங்க. ஒரு வண்டி போகுது, ஆமா. போற வண்டி திடீர்னு ஒரு மஞ்சள் போட்டாக பச்சை போட்டான்னு ஒரு ஆதாரம் இருக்கும்ல. பச்சை போட்டா புறப்புன்னு அர்த்தம், சிவப்பு போட்டா நில்லுன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? சிவப்பு போட்டிருந்தா நில்லுன்னு அர்த்தம். நில்லுன்னு அர்த்தம். பார்த்து நின்றுக்க அந்த பிளைட்ட அபாயம். கவனமா. என்ன சாமி முகர ரொம்ப அடி வாங்கிருச்சு. ஒண்ணும் பிரச்சனை, போக சரியா வந்துடும். கொஞ்சம் பிளிச்சிங் பவுடர் போட்டு கிடைச்சோம்னா சரியா வந்துடும். என்ன ரொம்ப ஓவரா ஆனா பேசுறேன். நான் கேட்கிறேன் முத்துராசு, என்ன சாமி? சத்தியமா அது உங்க தானா? லேசா அப்படித்தான். ஒரு முழு தேங்காயை போய் ஒரு நாய்கிட்ட கொடுத்தோம்னா அது என்னடா அந்த செய்யும்? நாய் உருட்டிக்கிட்டே தெரியும். அந்த மாதிரி முத்துராஜனை உருட்டிக்கிட்டே கிடக்குறாங்கிறீங்க. மூடி முதல்ல. போடிமா. என்ன சாமி? சத்தியமா இல்ல முத்துராசு, சில பேருக்கு பொருத்தம் அமையும், சில பேருக்கு அமையாது. உங்க 2 பேர் பொருத்தம் ரொம்ப சிறப்பு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஜோடி பொருத்தம் நகைச்சுவை நடிகரும் நகைச்சுவை நடிகர் நம்ம ஊருக்கு வந்தான்றதை நீங்க விட்டுறவே கூடாது. தூக்கிட்டா வந்து. ஆமா ஆமா ஆமா. ராதா செல்வி நீனு சேர்ந்து என்ன பண்றீங்க? திருமயம் கோட்டைக்கு பின்னால உட்காந்துக்கிட்டு இப்படி ஒரு நாடகத்துக்கு வந்து நடிச்சதை நாங்க தான் எழுதி வச்சு அங்கேயே உட்காந்துக்கங்க. அதுல ஒரு 10 பேர்ல 4 பேர் 3 பேர் காரிக்கிட்டு இதுல துப்புவாங்க. அப்படித்தானே சொல்றீங்க? இதுல துப்புவாங்க. ஐயோ கடவுளே, தங்கச்சி 19 புராணத்தை தெல்ல தெளிவாக படித்த என் சிங்கமே கிழிச்ச நீ 19 பாச்சி முதல்ல முதல்ல இறக்கடி பொண்ணூர் உட்காந்துருக்கு. கடவுளே அடங்காத. மன்னன் இங்கே நீ கொஞ்சம் சொல்லாயோ
தங்கச்சி சொல்லுங்கண்ணா. நம்ம இடத்துக்கு நாரத மகாமுனிவர் வந்திருக்கா. குறைக்காம வைங்கண்ணே. தேவலோகவாசி. தேவலோகவாசி. கலைவாணியின் மைந்தர். பிரம்மாவின் புத்திரர். நாரதரை வள்ளி அழைத்ததாக அழைத்து வருங்க. பாருங்கள் ஐயா, வாங்கய்யா. வருக வருக வணங்குகிறேன் சுவாமி. என்ன பண்ண காத்திருக்காளோ நேற்று இல்லாத குடும்பம் பண்ணிட்டா. எலும்புச்சம்பளத்தை வச்சு வந்திருக்கிறேன். வாருங்கள் சுவாமி. நான் உன்னை போற்றி வணங்குகிறேன் நாரத முனியே, உலகம் போற்றும் உத்தமரே நாரத முனியே. நான் உன்னை போற்றி வணங்குகிறேன் நாரத முனியே, உலகம் போற்றும் நாரத முனியே. கலிமகளனுடைய பெற்றவரே வருக கவிகள் பாடி கருபுரிவீர் ஆசி தருகவே. நான் உன்னை போற்றி வணங்குகிறேன் நாரத முனியே, உலகம் போற்றும் உத்தமரே நாரத முனியே. பைந்தமி பாடிடும் பாரதி பன்னிசை பாடிடும் பாவலரி வருக வருகவே காலங்கள் போட்டிடும் காவிரி கண்ணைக்கு தாக்க மருமகனே வருக வருகவே. உரைகாத நெறி கற்று மறைகாத மறை கற்று முடி போன்ற வாழ்த்தி மதியே வருவீரின் வணங்கும் பின்மணம் வருவீரின் கணம் வணங்கும் பின்மணம். உன்னை போற்றி வணங்குகிறேன் நாரத முனியே, உலகம் போற்றும் உத்தமரே நாரத முனியே. மேல மரியாதை அந்த பாட்டை பண்ண வாங்க. வருக வருக அழகு எல்லா வேதங்களும் போற்றும் இசை மேதை வருக இருடைய வருக கலைவாணி தவப்புதல்வரை வருக ஞானத்தின் திருவுருவை வருக நான் மறையின் தனித்துவமை வருக வானத்தின் இசையன்றி மண்ணில் வளர் மதிப்பம். எத்தண்டி ஒரு பொம்பளை எப்படிப்பட்ட சம்பவத்தை பண்ணி வச்சு தண்டி பொம்பளை போனா போயிட்டு போட்டோம். மகிழ்ச்சி உண்டாகட்டும். பார்த்து கவனிமா இருக்கட்டும். சரி சார் வாழ்க. வந்தது பிரம்மகத்தி தோஷம் இல்ல, உத்தர தோஷம் முடிச்சிடாம பார்த்து பத்திரமா இருக்கு. போயிட்டு வா. இப்படி ஒரு கோவணமாடா ஒன்றும் பஞ்சாயத்து இல்லை. ஆக வாழ்க பிள்ளான மகளி பெருமை உண்டாகட்டும். திருமணத்தை மும்மடியா தமிழ் என்ற தேவாமிர்தத்தை வார்த்து எவ்வளவு மகிழ இப்பகத்தை மாடி பண்டா வடம் வந்து அன்பார் வட்ட ஆரங்கே எனது பக்கத்திற்கு மற்றி நான் தரக்கூடிய வாழ்த்து என்று பெருமை. ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பாடு. இறை தேடி திரிந்தாலும் திசை மாறி பறந்தாலும் கூடு ஒரு கூடு. என்னென்ன தேவைகள் இந்த சுவாமியை கேளுங்கள். என்னென்ன தேவைகள் இந்த சுவாமியை கேளுங்கள். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. செல்லும் வடிவெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம். செல்லும் வடிவெங்கும் பள்ளம் வரலாம், உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம். நேர்மை அது மாறாமல் தர்மம் அது மீறாமல் நாடும் நடைபோடுங்கள் ஞானம் பெறலாம். சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்திருக்கும். தாய் தந்த அன்புக்கும் நான் தந்த பண்புக்கும் குமாரை காத்திருக்கும். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. இறை தேடி திரிந்தாலும் திசை மாறி பறந்தாலும் கூடு ஒரு கூடு. வெள்ளின் விதை போடாமல் வெள்ளும் வருவா, தேவை அது வந்தாமல் வெள்ளி பணமா. வெள்ளில் விதை போடாமல் நெல்லு வருமா, வேர்வை அது செந்தாமல் வெள்ளி பணமா. வெள்ளை இளங்கட்டுகள் வெற்றி கொடிகட்டுகள் சொர்க்கம் மலை கட்டுங்கள் பின்னை தொடுங்கள். பேருக்கு வாழ்வது வாழ்க்கையல்ல, ஊருக்கு வாழ்வது தோல்வி இல்லை. ஆனந்த கண்ணீரில் அபிஷேகம் செய்கின்ற என் கண்ணில் ஈரவில்லை. ஒரு கூட்டு கிளியாக ஒரு
திரிந்தாடும் திசை மாறி பறந்தாடும் கூடு ஒரு கூடு என்னென்ன சுவாமியை கேளுங்கள் ஒரு கொப்பு கிளியாக ஒரு கொப்பு குயிலாக பாடு பண்பாடு இறை தேடி திரிந்தாடும் திசை மாறி பறந்தாடு கூடு ஒரு கூடு. பொறுமைகள் நன்றி வணக்கம் 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 வாழ்க பல்லாண்டு பாட்டு பொறுமைகள் திருமணத்தை பொம்மடியாம் தமிழ் என்ற தேவமரத்தை வார்த்தை பெருமை சேர்த்த மங்கையை உன்னை பார்த்த மகிழ்ச்சி எல்லா வல்ல முருகப்பெருமானுடைய அருள் தங்களுக்கு என்று நினைத்திருக்க வாழ்க வளர்க அப்பேற்பட்ட தன்மை இருந்தாலும் உமது நாடு எப்பேற்பட்ட நாடு என்ற வார்த்தை கேட்டுட்டு பட்டு வீடு கண்டு போனிமா தாங்கள் பாண்டிருக்கும் நாடது சொல் தாய் நந்தையும் யார் தந்தை தாயின் பேர் என்னவோ பாத்திரம் மகிழ்ச்சி வழியாக அப்பா வேற என்னவா என்ன நாட்டை கேட்காம அப்பா வென்றையே நம்பி இல்ல கேட்க ஆசைப்படுறேன். சொல்லுங்க. தாய்கள் சிறந்த கோவிலுமில்லை தந்தை சொல்மிக்க வந்தரமில்லை. அப்பா சொன்னவனால அப்பா பெயர் நம்பி. அப்பாவுடைய பெயர் நம்பி. அம்மா பெயர் நங்கை மோகினி. வந்திருப்பது காவலுக்கு என்ன காவல்? திணைக்காவல். என்ன திணை? செந்தனையும் கருந்தனையும். அப்பேற்பட்ட கருந்தனையும் செந்தனையும் எதுக்கு படைச்சிருக்கீங்க? முருகப்பெருமானுக்காக திணை விதைக்கப்பட்டிருக்கிறது. மொத்த 5 வகை நிலமா பிரிச்சு கொடுத்தாங்க. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று. அதில் குறிஞ்சிடத்துக்கு சொந்தக்கார முருகப்பெருமான். முருகப்பெருமான். அப்பேற்பட்ட நாட்டுக்குள்ள நீங்க இருக்கீங்க. ஆமா. எந்த நாடு வடிநாயகம்? தொண்டை நாடு. தொண்டை நாடு. ஆமா. மூவேந்தர் ஆண்ட நாடு. சேர சோழ பாண்டிய நாடு. அப்பேற்பட்ட நாடுகளுக்கு மத்தியில சேர நாட்டுக்கு ஒரு பெருமை கொடுத்தாங்க. ஆமா. என்ன பெருமை? இல்ல சேர நாட்டுக்கு பெருமை அப்படினா வேலை முடைத்துன்னு சொல்லுவாங்க. ஆனா அதை தாண்டி அந்த சேர நாட்டுல பிறந்தவர் ஒரு அழகான ஒரு காப்பியத்தை கொடுத்தார். இன்னைக்கும் பெருமை சேர்த்து இருப்பாங்க. அது சிலப்பதிகாரம் அப்படின்ற அந்த காப்பியம். இளங்கோவடிகள் 8 பெருமை வேலை முடைத்து அப்படின்றத தாண்டி ஒரு இலக்கியம் அப்படின்றத பேசும் பொழுது கல்வி அப்படிங்கிறது சாதாரண ஒன்று கிடையாது. காலம் கடந்து பேசப்படக்கூடியது இன்னைக்கு நம்ம பாருங்களே. ஒரு அறிவை வளர்க்கக்கூடிய ஒரு நூலை பற்றி பேசுவது அப்படிங்கிறது பெருமிதம் தான். ஏன்னா எவ்வளவு பெரிய காலம் சென்றாலும் படிச்ச படிப்பு அப்படின்றது என்னைக்கு அழியாத ஒரு செல்வமா இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு மத்தியில ஏன்னா செல்வம் இருக்கும் போகும் வரும். கண்டிப்பா. அதே சமயத்துல உடல்நலம் இருக்கு, நாளைக்கு சரி இருக்குமோ நாளைக்கு சரியில்லாம போலாம். கண்டிப்பா. ஒரு சொத்து பத்து வரும் போகும் இருக்கும். ஆனா கல்வி செல்வம் நிலையானது. அதனால கல்விக்கு முக்கியத்துவம். கல்வி செல்வம் என்பது நிலையானதுதான். ஒருத்தர் கற்ற கல்வி அவரை விட்டு மாறாது. ஆனா அதே நேரத்துல கற்ற கல்வியோடு சேர்ந்து அவர் உடல் ஆரோக்கியமா இருக்கணும். ரொம்ப அவசியம். உடம்பு ரீதியா அவருக்கு பிரச்சனை நோய்வாய்ப்பட்டிருக்கிறாருன்னா அதன் மூலமாக அவருக்கு மறதி ஏற்பட்டு அந்த கற்ற கல்வி நிக்குமா? மறந்து போனா போனதுதானே. மறதிகளை போறது ஒரு விஷயம் இருக்கு. ஆனா உடல் ஊனமுற்றோ கண் பார்வை தெரியாமலே கல்வி கற்று இருக்கிறார். அது வேற. அவருடைய வாழ்க்கை தரத்தை வைத்து என்ன சொல்றீங்க? கற்கும் பொழுது ஒருத்தர் ஆரோக்கியமா இருக்கிறார். அதனால கல்வியை கற்றுக்கொண்டாரு. கற்ற கல்வி மனசுல பதிஞ்சுக்கிச்சு. இந்த உடம்பு இந்த மனது எல்லாமே மூளைன்னு அப்படின்றதுக்கு ஒண்ணு கீழே தான் இயங்குது. இங்க மட்டும் ஒண்ணு கோளாறாச்சுன்னு வைங்க. அவர் எவ்வளவு படிச்சிருந்தாலும் அதை மறந்து இல்ல படிப்புன்றது ஒரு எல்லை இல்லாத ஒன்றுதான். ஆனா எல்லை இல்லாத படிப்பு நம்மள அதிகபட்ச ஆழ்ந்த சிந்தனைகள் போகும்போது நம்ம பிரச்சனை வர்த்தம் செய்ய. கற்ற கல்வி அப்படிங்கறத தாண்டி ஒன்று முக்கியம்னா நோயற்ற வாழ்வு தான் குறைவற்ற. மனிதனுடைய வாழ்க்கை நிதானம். ஒரு மனிதன் நிதானமாக மனிதனாக நோயற்ற வாழ்வு வாழ்ற வரைக்கும் தான் அந்த கல்வி கூட அவனுக்கு துணை. அதனால தான் சொல்றா தானத்தில் சிறந்தது நிதானம்னாரு. எவ்வளவு பெரிய ஆட்கள் நிதானத்தை கடைபிடிச்சா வாழ்க்கையில பெருமை கொண்டு எடுத்து போக முடியும். அங்க என்ன அவசியம்? கல்விக்கு அப்படின்றது அளவில்லாமல் எல்லை இல்லாமல் இருக்கு. ஏன்னா கற்க கற்க மானுடர்களுடைய அறிவு அப்படிங்கிறது மேலும் மேலும் பெருமை சேர்த்து கொண்டிருக்குமா. அப்ப தினைக்கு நம்ம படிக்கிறோம் என்ன அர்த்தம்? எல்லா மனிதனும் உயிர்ப்பித்து இருக்கிறார் அப்படின்றது வெறும் உயிரோட்டம் மட்டும் இல்ல. கல்விகளை கற்றுக்கொண்டு நாலு முழுதும் கற்றவரா மட்டும் இருக்க கூடாதா, கற்றதை 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய வல்லமை இருக்க வேண்டும். கேட்டல் நன்று நாங்க கல்வி எந்த வகையில எல்லாம் அறிவு வளர்த்துக் கொள்வதற்கு பல வழி உண்டு. உண்மைதானே? கல்வி அப்படின்றத தாண்டி கல்வியை படிச்சாலும் சரி இல்ல படித்தவர்கள் பேசினாலும் சரி பேச கேட்பதுங்கிறது இன்னமே மனசுல பதியும். உண்மைதானே? செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கு மிகப்படும் நம்ம சொல்றாங்க. அதுதான் இந்த சமூகத்துல போக வரக்கூடிய இடங்கள்ல அனுபவ ரீதியா கற்கக்கூடிய இந்த பல செய்திகள் வந்து நம்ம அறிவை வளர்வதற்கு பயனுள்ளதாக இருக்கும். ஒரு மனிதனா பார்த்து அறிவை வளர்த்துக் கொள்ளணும் அப்படின்னு வளர்த்துக் கொண்டால் மட்டும்தான் எதையுமே தேடி செல்ல முடியும். வேண்டாம் போதுன்ற இடத்துக்கு
வீட்டுக்கு வந்துட்டா ஒண்ணும் பண்ண முடியாது. போதுமன்ற மனமே பொன்சை மருந்து மாதிரி சொல்லிட்டாங்க. போதும் என்ற மனம் அந்த போதுமன்றது எல்லாத்துக்கும் பத்தாதுல. ஆமா. கல்வியிலிருந்து கற்க நாடு முழுவதும் படிக்கிற பிரச்சனை இல்ல. சரி. ஏன்னா படிப்புன்றது வாழ்க்கையில் எல்லை இல்லாத ஏன் சொல்லிட்டு இருக்கா? இருக்கிற வரைக்கும் மனிதனுடைய வாழ்க்கையில நாடு முழுவதும் ஒரு விஷயத்தை புதிதாக தெரிந்து கொள்ள வேண்டுமா? ஏன்னா கல்வி கற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பவர்கள் இல்ல, கற்றுக் கொடுப்பவர்கள். தான் படிச்ச விஷயத்தை மாணவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். பேருக்கு ஆசிரியர் பல பேர் இருக்கலாமா, ஆனா பேராசிரியர் இருக்குது சிலவரால் முடியுமா? படிச்சிட்டோம் போதும் இதுக்கு மேல தேவையில்ல அப்படி நிப்பாட்டுறது படிப்பு அல்ல. இன்னும் நம்ம படிக்க வேண்டியது வாழ்க்கையில இருக்குன்னு மேலும் மேலும் முயற்சி செய்யற மத்தியா அந்த கல்வியை விட உயர்ந்ததாக சிலவற்றை சொல்லி இருக்காங்க. கற்றதனால் ஆய பயனுக்குள் வாழறிவான் நட்டால் தோழனினார். ஒரு மனிதனுக்கு கல்வி அறிவு மட்டும் இருந்தா போராது. தன்னை விட படிச்சவருக்கு முன்னால பணிவு ரொம்ப கல்வி அறிவு இருந்து பதவியில இருந்து நல்ல ஒரு இடத்துல இருந்தாலும் அவருக்கு பணிவும் ஒழுக்கமும் இல்ல அப்படின்னா தனி மனித கல்விக்கு புண்ணியமே கிடையாது. இந்த உலகத்தில் ஆக சிறந்த பெருமையை தனி மனித ஒழுக்கம். ஆமா, தனி மனித ஒழுக்கமும் ஒரு மனிதனுடைய பணிவு மட்டும் தான். இந்த ஒழுக்கம் தான் வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய தன்மை. எங்கேயுமே எடுத்துட்டு போகும். அதுதான் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழிந்தார். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் இரு ஓம்பப்படும்னார். அதுதானே. அப்ப எவ்வளவு பெரிய ஆளுகளுக்கு மத்தியில் இந்த ஒழுக்கம்ன்றதை கடைபிடிச்சாத்தே மத்த எல்லாமே படிப்படியா ஒவ்வொன்றா வைக்கிறாங்க. ஒரு கல்வி என்பது இந்த சமூகத்துல பல இடங்கள்ல அவமானப்பட்ட இடங்கள்ல தலையிமிருந்து ஒரு மனிதன் வாழ்வதற்கு வழிவகுக்கும். இன்னைக்கு இருக்கல அவன் ஒரு தலைமை படத்துல கொண்டு போய் அமர்த்தும். கண்டிப்பா. ஆனா அதே மனிதன் ஒழுக்கக்கேடாக நடந்து கொண்டால் இந்த உலகம் அவனை தூற்றும். ஆக மொத்தம் கல்வி சிறந்ததுனா அந்த கல்வியை விட சிறந்தது தனி மனித ஒழுக்கமும் பணிவும் மட்டும். அப்ப ஒரு விஷயத்தை தெரிஞ்சு வச்சிருக்க முக்கியம் இல்ல, அதை எப்படி எந்த முறையில் பயன்படுத்துறது ரொம்ப முக்கியம். நம்ம சொன்னார் எவ்வளவு பெரிய ஆட்களா இருந்தாலும் ஒன்னு தெரிஞ்சதை பேசணும், இல்ல தெரிஞ்சுக்கிட்டு பேசணும், இல்ல தெரிஞ்சதையாவது பேசணும். தெரிஞ்ச மாதிரியே பேசிக்கிட்டோம்னா வாழ்க்கை நல்லா இருக்காது. சில பல விஷயத்தை இருக்கு அப்படின்னா அதை ஒத்துக்கணும். நமக்கு தெரியாத விஷயத்தை எதிராளி சொன்னா ஆமா உண்மை சம்பவம் இருக்கும்போது ஏத்துக்கணும். உண்மையை சொன்னா நல்லதை சொன்னா யாரு சொன்னா என்ன அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்த மனநிலை இந்த பக்குவம் தான் மனிதனுக்கு பேசணும். அவன் சொல்லி என்ன நான் கேக்குறது அப்படின்ற இந்த எண்ணம் இருந்ததுன்னு வைங்க முன்னேறவே முடியாது. அப்ப வாழ்க்கையில எவ்வளவு பெரிய ஆளு இருந்தாலும் கூட நண்பனா இருந்தாலும் சொல்லக்கூடிய கருத்து ஏத்துக்கணும் இல்லையா? சரி நம்ம ஏத்துக்க தேவையில்ல, ஆனா எதிராளி சொல்லக்கூடிய உண்மைக்கு ஒரு மதிப்பு கொடுக்கணும். நியாயமான கருத்துக்களாக இருந்தா நம்ம வாழ்க்கைக்கு பயனளிக்கக்கூடிய சொற்களாக இருந்தா யார் சொன்னாலும் ஏத்துக்க. அதுதான் இங்க விஷயமே. அப்படிப்பட்ட தன்மை இருக்குது. தவத்திற்கு ஒருவர், தமிழுக்கு இருவர், குணத்திற்கு மூவர், சவத்திற்கு நால்வர், சகலத்துக்கு ஐவர், சுவைகள், ஆறு, சுரங்கள், ஏழு, திக்குகள், எட்டு, கிரகங்கள், 9, பசி வந்தா 10 பறந்து விடும். மனுஷ வாழ்க்கையில பசின்னு வந்துருச்சு வச்சுக்கோங்க 10 பறந்து போயிருமா? 10 தானா பறந்து போயிருமா? அதான் சொன்னாங்க தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லை. இந்த ஜகத்தினை அழித்துறோம் மால் வர்றாரு. அதனால தான் அவ்வை கூட பாடுகிறார், ஒரு நாளுக்கு உணவை ஒளிகின்றாலும் ஒரு நாள் உணவை ஏழந்தால் ஏழால் பாடுறாரு. இன்னோவு அறியாத இடுமைகூர் என் வயிறே உன்னோடு வாழ்வது அரிதுங்கறாங்க. பசிய பிடின்னு நம்மால் சொல்றாரு. பசி பிடின்னு. எனக்கு மனிதனுக்கு பசிக்கல அப்படினு யாரும் வேலைக்கு போட அவசியம் இல்ல. அவ்வையே என்ன சொல்றா, ஒரு நாளைக்கு சாப்பிடாம இருந்தா வயிறு கேக்குதா? இல்ல 2 நாளைக்கு சேர்த்து மொத்தமா சாப்பிட்டுக்கணும் கேக்குமா வயிறு? சாப்பாடு கிடைக்குதுன்றதுக்காக 6 வேளை சாப்பாடு ஒரு நேரத்துல சாப்பிடனா முடியுமா? முடியாதுல. அதனால தான் சொல்றா, நான் ஒவ்வொரு ஊராக சென்று பாடுவதில இந்த பசிங்கிறது எனக்கு பெரிய பிரச்சனையா இருக்குங்கறா. சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சொன்னீங்கல பசி பிணின்னு. அந்த பிணியை போக்குவதற்கு தான் சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை நிறுவினார் வள்ளலார். ஊரிலே பெருமை சத்து இன்னைக்கும் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் மனம் வாடினேன்னு பாடுறார். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதின்னு பாட்டு பாடி பெருமை சேர்க்கிறார். ஜோதியோடு இரண்டரை கலந்து இறைவனை சரணாகதி அடைந்தவர். ஏன் இன்னைக்கு இந்த உலகத்துல தர்மசாலை தர்மங்கள் இருக்க வரைக்கும் இந்த அடுப்பு அணையாது. இந்த அடுப்பு என்னைக்கு அணைகிறதோ அன்னைக்கு தர்மம் இருக்காதுனாரா. இவருக்கு எரிஞ்சிட்டு இருக்கல. இன்னைக்கு நல்ல மனிதர் இருக்க செய்கிறார்கள். ஏன்னா நெல்லு கருத்து வாய்க்கால் வடி ஓடி உள்ளுக்கு வாங்கை புசையுமா. தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உடனே அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. மழை நல்லவன் கெட்டவனை பார்த்து பெய்யுது. நல்லவர் ஒருத்தர் தான் அவருக்காக மழை பெய்யுது. எல்லாத்துக்கும் தானே அது கிடைக்குது. அப்பேற்பட்ட பெருமை இருக்கிறதா? அதுபோல கேட்பவர்களுக்கு கேட்க செவி உள்ளோர் கேட்கட்டும் நம்மால் சொல்றாப்ல. நல்லதை விதைச்சுக்கிட்டே போவோம். அதுல 4 பேர் ஒரு ஆள் கேட்டாலும் அந்த ஒரு ஆள் 4 பேருக்கு சொல்லுவார்ல, அந்த தன்னம்பிக்கை வளர்த்துக்கணுமா? ஆக அப்பேற்பட்ட பெருமை இருக்கிறது. ஏன்னா ஆபத்துக்கு உதவாத பிள்ளை, அருமசுக்கு உதவா அன்னம், தாபத்தை தீராத தண்ணீர், தரித்திரமரியா பெண்டீர், கோபத்தை கடக்கா வேந்தன், குருமடிகளா சீடன், பாவத்தை தீரா தீர்த்தம், வாழ்க்கையில ஏழுமிருந்து பயனே கிடையாது. நம்ம இத்தனை விஷயத்தை நம்ம பேசுறோம்ல, மனிதனுடைய வாழ்க்கையில இதிகாசம் மொத்தம் எத்தனை சொல்லலாம்? இதிகாசங்கன்னா 2. என்னென்ன? ஒன்று ராமாயணம், மற்றொன்று மகாபாரதம். இன்னைக்கு மண்ணாலே வந்தது மகாபாரதம், பின்னாலே வந்தது ராமாயணம். தானே உண்மை. ஆமா தானே கூட்டு அடிப்படையில. சரி, இப்ப மகாபாரதத்துல யாருக்குமா போர் வந்துச்சு? போரினாலே கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் தானே உண்மை. நல்லதுக்கும் கெட்டதுக்கும் எப்படினாலும் சொல்லலாம். தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது கப்பும், இறுதியில் தர்மமே வெல்லும் அடிப்படை காரணமே. இப்ப பாண்டவர்கள் இந்த மொத்தம் எத்தனை பேரு? பாண்டவர்கள் 5, கௌரவர்கள் 101. பெண்ணை சேர்த்தால் 101, பெண்ணை சேர்க்க விட்டால் 100. இதே கதை. கதையினுடைய சாராம்சம் அப்படி இருக்கு. இப்ப இந்த இடத்துல ஒப்பற்ற பெருமைக்குரிய 5 பேருக்கும் அடியா பத்னியா ஒருத்தர் இருந்தா யாரு? பாஞ்சாலி, திரௌபதி, கிருஷ்ணலை, பல பெயர்களை கொண்டவள். இப்படிப்பட்ட பல பேருக்கு சொந்தக்கார அம்மா. பாஞ்சாலி, திரௌபதி எக்கச்சக்க பேர் இருக்கல. அவ்வளவு பெரிய ஒரு அவையில துகில் உரிந்து அவமானப்படுத்தப்பட்டாலே யாரால யாருக்கு நடந்தது? என்ன இது? அந்த பிறகுதான் அந்த சம்பவத்திற்கு நிகழ்வுக்கு பிறகுதான் மகாபாரதத்திலே ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை உருவாகுது. என்னன்னு கேக்குறேன். என்ன காரணம் அப்படின்னா, தர்மர் சூதிலே வைத்து எல்லாரையும் தோத்துட்டார். தன்னுடைய தம்பிகளை, தன்னுடைய மனைவியை தோத்துட்டார். 5 சொந்தமான ஒருத்தி, ஒரு பெண்ணினுடைய அனுமதி இல்லாமல் அவளை வைத்து தோற்பதற்குரிய உரிமை அவருக்கு கிடையாது. இருந்தாலும் தோத்துட்டார். அவரையே தோத்த பிறகு மத்தவங்களை வச்சு தோக்குறதுக்கான அந்த ஒரு உரிமை யார் கொடுத்தது? அதான் உண்மை. ஆனா தோத்துட்டார். என்னை தோற்று தன்னை தோட்டார்
தாராள தண்ணி தொட்டு என்னை தொட்டு கேள்வி அப்படின்னு பாஞ்சாலி கேட்கிறார். என்ன நடக்குது அப்படின்னா இங்கே நடந்த எந்த விதமான இந்த நிகழ்வுகள் எதுவுமே தெரியாத ஒரு பெண்ணாக பாஞ்சாலி உள்ள இருக்கார். தோழி வந்து அழைக்கிறார், பாருங்கள் உங்களை அவைக்கு அழைக்கிறார்கள். வந்து பாக்குறா அங்க ஒரே பரபரப்பு நிகழுது. அதன் பிறகு இந்த செய்தி அவளுக்கு காதுக்கு போகுது. இடி விழுந்தது போல மனசுல அப்படியே ஒரு பாரம் விழுந்தது மாதிரி ஆயிடுது. கடைசியில என்ன ஆகுது, கௌரவர்களுக்கு சொந்தமான அந்த திரௌபதியை அவளை பழி தீர்த்தே ஆக வேண்டும் என்பதற்காக அத்தனை பேர் நிரம்பி இருக்கக்கூடிய அந்த சபையிலே அந்த பெண்ணை மானபங்கப்படுத்துகிறார்கள். அவளுடைய புடவையை பிடிச்சு உருவி அவளை மானபங்கப்படுத்துறாங்க. அந்த இடத்துல நடக்குது. துச்சாதனே இப்ப துச்சாதனன் பாஞ்சாலி துகில் உரிந்தான். இத்தனை பேர் கூடி இருக்கக்கூடிய சபையில யாருமே கேட்க மாட்டீர்களா? ஒரு பெண்ணிற்கு அவமானம் இழைக்கப்படும் பொழுது ஒருத்தரோட கேட்கவில்லை என்பதற்காக அந்த இடத்துல ஒரு சபதத்தை பாஞ்சாலி எடுத்துக்கிட்டாளே. என்ன சபதம்? பாஞ்சாலி எடுத்துக்கிட்ட சபதம் தன்னுடைய கூந்தலை அவிழ்த்து விட்டாள். சரி, அவிழ்ந்த கூந்தலை நான் எப்பொழுது முடிவேன் என்றால் எப்ப முடிவர தெரியுமா? இந்த துரியோதனன் எவன் ஒருவன் என்னுடைய மானபங்கப்படுத்துவதற்கு என்னை அவமானப்படுத்தியதற்கு காரணமாக இருந்தானோ அவனை கொன்று அவனுடைய குருதியை என் கூந்தலில் தேய்ச்சாதான் என்னுடைய மறுபடியும் என்னுடைய கூந்தலை எடுத்து முடிவேன்னு சபதம் இடுகிறார். இவ்வளவு பெரிய கூட்டுக்கு மத்தியில் இவ்வளவு கதையில கூந்தலை அவிழ்த்து விட்டு அவனுடைய ரத்தத்தை என்னுடைய பெருமைக்குரிய அந்த கூந்தலை தரவன பின்னால அதுக்கப்புறம் தான் அடி முடிவினார். ஆமா கதை. நான் என்ன சொல்றேன், இவ்வளவு பெரிய சபையில பாஞ்சாலி சபதம் போட்டது கூந்தலை அவிழ்த்து விட்டு நீங்க சொன்னீங்க. ஆமா, ஏன் கொண்ட ஓட்டுட்டே சபதம் போட்டுக்கலாம்ல? என்னது இது? எதுக்கு கூந்தலை அவிழ்த்து விட்டு இப்படிப்பட்ட சபதத்தை ஏற்கணும்? கொண்ட ஓட்டுட்டு சபதம் போட்டுக்கலாமா? இப்படி சொன்னது கதை ஒண்ணுதானமா? சரி, இதே சபதத்தை கூந்தலை அவிழ்க்காம போட்டுக்கலாம்னு கேக்குறேன். உங்க யோசனை என்ன இப்படி எல்லாம் போகுது? வித்தியாசம் வந்து பேசுவோமே. ஐயோ வேணும் தான் வித்தியாசம் தான். பேச்சுன்றது மேடையில ஏறி பேசுறதுக்கு கீழ இருந்து பேசுறதுக்கு வித்தியாசம் இருக்குல? இருக்குதா? இப்ப கீழ இருந்து பேசுறது மேடையில நின்னு 1000 சட்டம் பேசலாம். மேடையில வந்து மைக்க பிடிக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அத கேக்குறேன். அப்ப கூட்டத்துல ஒரு ஆளா கத்துறதுக்கு மேடையில ஒரு ஆள் பேசுறதுக்கு வித்தியாசம் இருக்கு. இப்ப நான் என்ன சொல்றேன், அவ்வளவு பெரிய சபையில சபதத்தை ஏற்றுக்கொண்ட பாஞ்சாலி கூந்தலை அவிழ்த்து விட்டு சபதம் போட்டுருக்காங்க. ஏன் கூந்தலை முடிச்சிட்டு போட்டுக்கலாம்ல? கூந்தலை அவிழ்த்த இடத்துல என்ன நீதிய என்ன சம்பவத்தை அந்த இடத்துல சொல்ல வர்றாங்க? அதாவது நடக்கிற ஒவ்வொன்றுக்கும் இதிகாசங்களாக இருந்தாலும் புராணங்களாக இருந்தாலும் அது உண்மையா இருக்குமா, அது சரியா அப்படின்றத ஆராய்ச்சி செய்வதை தாண்டி அது வந்து நம்ம வாழ்வியல்ல நம்ம வாழ்க்கை முறைக்கு என்ன கொடுக்குது, கண்டிப்பா என்ன விதமான நற்செய்தியை நமக்கு சொல்லுதுன்னு கொஞ்சம் யோசிக்கணும். ஒரு புத்தகத்தினுடைய பயனதுல என்ன பிரதிபலிப்பு சொல்ல வரான்னு புரிஞ்சுக்கணும்ல. ஆமா, அதானே வேணுங்க. ஆக மனம் கோணலாக இருந்தால் மனம் கோணலான நூலை பர்றான்னு அர்த்தம். மரம் கோணலாக இருந்தால் நூலை பிடி என்று சொன்னா ஆக ஒரு நல்ல ஒரு நூல் ஒரு நல்ல ஆசிரியருக்கு சமமான இன்னைக்கு பெருமை இருக்குல. சொல்லுங்க. உண்டுதான். தலை குனிந்து இன்று நாம் நூலை படித்தால் நாளை தலை நிமிர்ந்து இந்த சமூகத்தில் நம்மை வாழ்வதற்கு வழிகாட்டு. கண்டிப்பான முறையில் உண்மை. காற்று கூட நம்மால் சொல்றார். என்னதான் புரட்டுகிறதோ தெரியவில்லை காற்று அப்படிங்கிறாரு. அவ படிக்கிற கூடிய விஷயத்தை அது ஓயாம காத்துல புரட்டிட்டே இருக்கா. என்ன படிக்குதுன்னு தெரியல. அழகான கவிதை நயத்துல ஒரு யோசனை அப்படி இருக்குல்ல இல்லையா? நீங்க சொன்ன மாதிரி நூல் படிக்கிறத பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு புத்தகத்தோட இருக்கிறவன் நாளைக்கு புத்தகத்துல இருப்பான். உண்மைதான். அதான் உண்மை. சராசரி மனிதன் புத்தகத்தோட இருப்பான். சாதாரண மனிதன் புத்தகத்தில் இருப்பான். புத்தகம் வாசிப்பதன் மூலமாக பல வகையில நமக்கு நன்மை கிடைக்குது. அது இருக்கு. இப்போ உங்க கேள்வி, மகாபாரதத்துல பாஞ்சாலி கூந்தலை அவிழ்த்து விட்டு எதற்காக சபதம் மேற்கொள்ளணும்? கூந்தலை போட்டு சபதம் போட்டு வேற கணக்கு. முடி அவுகிறதுங்கிறது அதுவும் பெண் ஒரு முடி அப்படி விரிச்சு விடுறதுங்கிறது அதுக்கு பின்னாடி 1000 இருக்கு. அத என்ன இருக்குன்னு கேக்குறேன். காரணம் இல்லாம அது நடக்காது. அந்த சபையில அந்த இடத்துக்கு என்ன கருத்து சொல்ல வராங்க? சிலப்பதிகாரத்திலே தன்னுடைய கணவன் கொலையுண்டான்றதுக்கு பிறகு கண்ணகி போய் தன்னுடைய கூந்தலை அவிழ்த்து விட்டு தலைவிரி கோலத்தோட தான் வாதாடுகிறார். கண்டிப்பா பாண்டிய மன்னன். அப்ப அந்த ஒவ்வொரு இடங்கள்லயும் பாருங்க, ஒவ்வொரு பெண்களும் தங்களுடைய கோபத்திற்கு பின்னாடி அந்த கூந்தலை அவிழ்த்து விடுவதன் மூலமாக ஏதோ ஒன்று வெளிப்படுத்துகிறார்கள் இல்லையா? கண்டிப்பா. கேள்விக்கு வந்திருக்கீங்க. கேள்விகள் கேட்பதெல்லாம் உங்களுடைய பகுத்தறிவு மேலும் மேலும் வளர்ப்பதற்கு இந்த மாதிரி சிந்தனையை தூண்டக்கூடிய கேள்வி கேட்டா நானும் திரும்ப கேட்பேன். இந்த ஞாபகத்துல இருக்கா? இன்னைக்கு நம்ம சொல்றாப்ல இறந்தார் மாண்டான்றதுக்கு மத்தியில இன்று அவர் சிந்திப்பதை நிறுத்தி விட்டார்னு சொல்றாங்க. அதான் உண்மை. மனிதன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் எதையாவது அப்ப சிந்தனை ரொம்ப அவசியம். அதான் சிந்தனையாக இருக்கணும்ல. சிந்தனை செய் மனமே கூட புத்தகத்தை வெளியிடுறாங்க. நற்சிந்தனையாக இருக்கணும்ல. பெருமை 4 பேருக்கு நல்ல பயனை கொடுக்கிறதாக இருக்கணும். 4 பேருக்கு இன்பத்தை கொடுக்காட்டியும் பரவாயில்ல, துன்பம் கொடுக்காத சிந்தனையாக இருக்கணும். ஒரு வேலையை கொடுக்கும் பொழுது கூட நீ இவ்வளவு பெரிய திறமசாட்டை கொடுக்காத ஒரு சோம்பேறிட்ட வேலையை கொடுனாரு. ஏன் அந்த சோம்பேறி தான் அதையும் நுணுக்கமா ரொம்ப எளிதா கண்டுபிடிக்கக்கூடிய மார்க்கத்தை கண்டுபிடிப்பான்றாரு. சரி வாங்க, கேள்வி கேட்டிருக்கீங்க. கேள்வி கேட்கப்படணும். ஏன்னா அறிவாளிக்கும் அவர்களுக்கு 3 பாதைகள். அறிவாளிக்கு முட்டாளுக்கு அவனுக்கு 2 பாதைகள். 2 முட்டாளுக்கு அவனுக்கு ஒத்த பாதையில் பரமசித்தார். யாரோடு யார் சேர்ந்தால் சிறப்புன்னு இருக்கு. நற்றாமரை குலத்தின் நல்லனம் சார்ந்தாரே போல கட்டாரை காமர் வர்ண எல்லாம் மூர்க்கரை முகர்வர் காட்டில் காக்கி ஓக்கு புடமன் வர்ண மன்னர் மாசுர கட்டோடும் செய்து தூக்கி மன்னனில் கட்டோடு சிறப்புடைய மன்னருக்கு தன் தேசமெல்லாம் சிறப்பில்லை. ஆனா கட்டவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு வர்றாங்க. கற்கை நன்றே புகழும் கற்கை நன்றே. பிச்சை எடுத்தாலும் படிக்கிறது தான் நல்லதுன்னாங்க. ஆனா படிச்சு பதவிக்கு அந்த பின்னால பிச்சை எடுத்துறான்னு சொல்ல வர்றாங்க. அது உண்மைதானே. அதனால தான் சொன்னாங்க சந்திரன் இல்லாத, தாமரை இல்லாத, மந்திரி இல்லாத, மதகரி இல்லாத, சுந்தர புலவர் இல்லாத, சந்திகர் இல்லாத, சனமில்லாத என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவீங்க. அரமும் மோதுனா, மலையும் மோதுனா, மலையும் மண்ணாங்கட்டி மோதுனா. அப்ப எதோடு எது மோதுகிறதுன்றத பொறுத்து தான்
உண்மைதானே? வாங்க சரி. கேள்வி கேட்டிருக்கீங்க. சரிம்மா. திரும்ப நானும் கேட்பேன். தவறில்லை. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓ. தெரிஞ்சும் கேள்வின்ற இடத்துக்கு இல்ல போயிருக்கீங்க. வாதி பிரதிவாதி தானே. உண்மைதான். கேட்கணும் கருத்தை பரிமாற்றணும். இது ஒரு தர்க்க சபை. ஏன்னா நீங்க சொன்னீங்கல்ல பணம் பிச்சை எடுத்து படிக்கிறது தப்பு இல்ல, படிச்ச பிறகு பிச்சை எடுக்க கூடாது. அதான் இங்க முக்கியம். உண்மைதான். கண்டிப்பா. அதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? பணம் தான். சரி. பணம் பாதாள வரைக்கும் பாயுமா? பணம் இல்லாதவன் இந்த உலகத்துல பிணம் நம்மால் சொல்றேன். பணம் என்னடா பணம் குணந்தாண்டா நிரந்தரம். காசே தான் கடவுள்தான்றேன். காசு முன்ன வச்சான் கடவுளை பின்ன வச்சானாங்க. செல்வம் 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 அது போயிட்டு தான் இருக்கிறது. பெருமசத்தால இந்த பணம் பாருங்க ஒரு மனிதனுக்கு பல பெயர்களை உருவாக்குகிறது. உண்டு. பணம் நிறைய வச்சிருந்தாருன்னா பணக்காரன். பணமே இல்லைன்னா ஏழை. பணம் கொடுத்தான்னா கொடையாளி. பணத்தை வாங்கினான்னா கடனாளி. பணத்தை ரொம்ப செலவு பண்ணான்னா ஊதாரி. பணத்தை செலவே பண்ணலைன்னா கஞ்சே. பணத்து மேல ஆசை வச்சான்னா பேராசைக்காரன். பணத்து மேல ஆசையை வைக்கலைன்னா அது சன்னியாசின்னு ஒரு சொல்றேன். பணம் தானே ஆமா. ஒரு மனிதனுக்கு எத்தனை பெயர்களை உருவாக்குது பாத்தீங்களா? அப்ப நீங்க பாத்தீங்கன்னா பூமியில மழை பெய்யுது. சரி. மழை விழுந்து செம்மண்ல விழுகும் பொழுது அது செந்நிற நீர், அது கரச காட்டுல விழுந்தா கருமை நிற நீர், ஒரு சாக்கடையில விழுந்தா அது கழிவு நீர், ஒரு சந்தனத்துல விழுந்துச்சா சந்தன மணக்கும் நீர். மழை ஒண்ணாத்தே பெய்யுது. ஆமா. விழுகிற இடத்தை பொறுத்து மாறுது. ஐயா அது மாதிரி தான் காற்று வீசுகிறது. ஆமா. வீசிய காற்று ஒரு மலரிலே பட்டு வந்தா அது நறுமணம் வீசுது. அதே வீசுகின்ற காற்று ஒரு கழிவிலே பட்டு அது வந்தா குறுநாற்ற வீசுது. காற்று ஒன்றுதானே. உண்மைதே. எதோடு சேருதோ அதை பொறுத்து அதனுடைய மனம் மாற்றப்படுகிறது. அனந்தரமா சொன்னா மனிதன் உண்டு. மனிதருள் தெய்வம் உண்டு. மனிதன் மாணிக்கம் உண்டு. மனிதருள் சில மிருகங்களும் உண்டுனாங்க. அதுக்கு பெருமசத்தை இல்ல. ஆமா. இருக்குல. ஏன்னா ஒருத்தருடைய பலத்தை பத்தி சொல்லணும்னா அவங்க எதிரி யாருன்னு சொல்லணும். உண்மைதே. ஒருத்தன் குணத்தை பத்தி சொல்லணும்னா அவன் நண்பன் யாருன்னு சொல்லணும். கண்டிப்பா. அதான உண்மை. ஒருத்தருடைய பலமே அவனோட எதிரியை வச்சுதான் இருக்கு. அது மாதிரி இப்ப நீங்க ஆனா எதிராளியோட பணத்தோட மோத பலவீனத்தோட மோதக்கூடாது. இல்ல அது தப்பு. தேவையில்லை. அது கோழைத்தனம், அது துரோகம். ஆனா பல இடத்துல அப்படி மோதக்கூடிய சம்பவம் வருது. உண்மைதான். என்ன அவனோட பலவீனம்ன்ற அதை பார்த்து அடிக்க கூடாது. ஏன்னா இன்னைக்கும் பாருங்க வெற்றி தோல்வின்னு மன்னர்கள் சொல்றதை காட்டிலும் வெற்றி வீர மரணம் தான் சொல்லுவாங்களாம், தோல்வின்னு சொல்ல மாட்டாங்க. அது மாதிரி வாங்க கேள்வி எப்படி கேட்டிருக்கீங்க தெரியுமா? பாஞ்சாலி வந்து கூந்தலை அவிழ்த்து விட்டு ஏன் சபதம் போட வேண்டும்? ஏன் மகாபாரத கதை முழுதும் பாஞ்சாலி தன்னுடைய கூந்தலை அவிழ்த்த நிலையிலேயே தெரிய வேண்டும் அப்படின்றது உங்களுடைய கேள்வி. இது இதிகாசம். இதிகாசம் என்பது வேறு, புராணம் என்பது வேறு. இதிகாசம் என்பது வம்சாவளியாக நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களையும் ஒரு குடும்பம் சார்ந்து வரக்கூடிய கதைகளை கொண்டதுதான் இதிகாசம். புராணங்கள் அப்படி அல்ல. ஒருத்தருடைய தனிப்பட்ட நிகழ்வை அவர் யார் என்பதை எடுத்து சொல்வது புராணம். அது சிவனாக இருக்கலாம், முருகனாக இருக்கலாம், எந்த தெய்வங்களாக வேண்டும்னாலும் இருக்கலாம். அது மாதிரி இங்க இப்ப நான் உங்கள்ட்ட ஒரு விஷயம் கேட்கிறேன். சரி. என்னன்னா இது திருவிளையாடல் புராணத்துல வருது. கிட்டத்தட்ட இடத்துக்கு வந்துடலாம். திருவாசகத்திற்கு உருகார், உருவாசகத்திற்கு உருவார்னார். திருவாசகம் என்னும் தேன் அப்படின்னாங்க. தமிழில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நூல்கள்ல இன்றும் திருவாசகம் என்பது முழுமையாக நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு சைவ நூல். அவனருளாலே அவன்தான் வணங்கி சிந்தை மகள சிவபுராணத்தை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பேன் யான் அப்படி பாட சொல்லுது. தன் கருணை கண்காட்ட வந்தேதி பெரிய 95 வரிகளை கொண்ட சிவபுராணம் என்ற முதல் பகுதியை கொண்ட ஒரு அழகான ஒப்பற்ற பெருமைக்குரிய ஒன்று அருள் நூல் அப்படின்னு திருவாசகம். சரி. திருவாசகம் படிக்க 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 சிவபெருமானை இறங்கி வந்து அருள் செய்யக்கூடிய அளவுக்கான ஒரு நூல். சரி. இதை எழுதியது யாரு? மாணிக்கவாசக பெருமான். மாணிக்கவாசக பெருமான். இந்த மாணிக்கவாசக பெருமான் எங்கு பிறக்கிறார்? நம்ம பாண்டி நாட்டுல திருவாதூர்ல பிறக்கிறார். திருவாதூரிலே பாண்டிய நாட்டிலே பிறந்து அரிமர்த்தன பாண்டியனுடைய அவையிலே அமைச்சராக பணியாற்றி பெருமை சேர்த்தார். அமைச்சர்கள்ல 2 அமைச்சர்களுக்கு பெருமை உண்டு. ஒன்று பெரிய புராணத்தை எழுதிய அமைச்சர், இன்னொன்று அதே நாயன்மார்கள் கதையில சிவனடியாராக நாயன்மார்கள்ல சேராம வரக்கூடிய சிவனடியார். இங்கே மாணிக்க வாசகரும் சேக்கிலார் இந்த 2 அமைச்சருக்கும் சிறப்பு இருக்கு. இப்ப திருவாசகத்தை எழுதிய மாணிக்க வாசக பெருமான் திருவாசகத்தை எழுதுவதற்கு முன்பாக திருப்பெருந்துறை என்ற ஆவுடையார் கோயிலுக்கு எதற்காக போறார்? ஆரம்பத்துல மன்னனுடைய கட்டளை கிணங்க நீ வந்து பாண்டி நாட்டுல இருந்து குதிரை வாங்கிட்டு வாப்பா அப்படிங்கறதுக்காக காசுகளை கொடுத்து அனுப்பி விடுறாரு. பணத்தை கொடுத்து அமைச்சர் பொறுப்பா இருப்பாருன்னு வாங்கிட்டு வர சொல்லி அனுப்புனாரு. பாண்டி நாட்டுல சோழ நாட்டுக்கு வராரு. ஆனா அங்கு போனவர் குதிரை வாங்கினாரா? வாங்க கிடையாது. இல்லை. கொண்டு போன பணத்தை எல்லாம் அங்கே ஞான உபதேசம் பெற்று ஆக அங்கு கல்லால மரத்தின் அடியில் அமர்ந்திருந்த தட்சிணாமூர்த்தியின் மூலமாக ஞானோபதேசம் பெற்ற மாணிக்க வாசக பெருமான் கொண்டு போன செல்வங்களை எல்லாம் கோயில் கட்டினார், ஆலயத்தை எழுப்பிட்டார். இப்ப பாண்டிய மன்னன் குதிரை எங்கன்னு கேட்பாருல, குதிரை எங்க கேட்க கூடாதுன்றதுக்காக சிவபெருமான் என்ன பண்ணாரு? சோர்மன் என்ன பண்ணாரு? பக்தருக்கு சோதனை வரும்போது கை கொடுக்கணும்ன்றதுக்காக காற்று உள்ள நரிகள் அத்தனையும் பரிகளாக மாத்தி பாண்டி நாட்டுக்கு போனாரு. நல்லா கவனிக்கணும் இந்த இடத்தை. கதையில எப்படி நடந்திருக்கு சம்பவம்? நரிகளை எல்லாம் பரிகளாக மாத்தி போனாரு, நரிகளை குதிரைகளாக மாத்தினார். ஆமாதான் கதை அப்படின்னு இருக்கு. நான் உங்களை கேக்குறேன், சிங்கத்தை பிடிச்சு குதிரையா மாத்தி இருக்கலாம்ல, 4 நாயை பிடிச்சி குதிரையா மாத்தி இருக்கலாம்ல, ஏன் இவ்வளவு ஏன் 10 குரங்க பிடிச்சி குதிரையா மாத்தி இருக்கலாம்ல? இத்தனை மிருகங்கள் இருக்கும் பொழுது எதற்காக சிவபெருமான் நரிகளை பிடித்து பரிகள் என்று உனக்கு இது தேவையாமா? உங்களுக்கு சரியா இருக்குமா? நான் கேக்குறேன், பாஞ்சாலி நீ எதுக்கு அதை பேசிட்டு தேவையாது? ஒரு விஷயத்தை சரியா பண்றமா இல்லையா? நான் அப்படி கேட்கவில்லை. ஒரு கேள்வி உனக்கு முன் வச்சிருக்கேன், அதுக்கு என்ன பதில் கூட ஏன் ஐயா
நீங்க வந்து சரி மாணிக்கவாசர் கதையை சுத்தி கொண்டு வரீங்க அங்க பார்த்தோம்னா கடைசி இங்க வந்து கதை நிக்குமா? ஆமா, சரியா? அதாவது ஒரு கதையை ஒரு இதிகாசத்தை படிக்கிறது வேற, சரி. அதுல இருந்து நம்மளுடைய சிந்தனை எப்படி இருக்குன்றது வேற. சரி, நீங்க இருக்கட்டும். அந்த மாதிரி சிந்தனை பண்ணி தான் பாஞ்சாலியை பத்தி இல்ல கேட்டீங்க. நான் கேட்ட கவிதை ஒரு புதுதா சிந்தனை கொடுக்கட்டும் தான் கேட்டிருக்கேன். அப்படித்தான் நானும் கேட்டிருக்கேன். சரி, அப்படியா? யோசிச்சிருக்கமா சரி, என்னைக்காவது? பேசுவோம் தப்பு இல்லையே. ஏன் குதிரைகளாக நரிகளை மாத்தினார்? கடவுள் ஒரு வேலையை செய்யறான்னு அதை கருத்து இல்லாம செய்ய மாட்டார். அப்ப அதுக்கு பின்னணியில ஏதாவது ஒரு செய்தி ஐயா, இருக்கு. இவ்வளவு பெரிய இதிகாசத்துல ஒரு கற்புக்கரசி ஒரு பாஞ்சாலி ஒரு வேலையை செஞ்சிருக்கா, கூந்தல் அவிழ்த்தானா அது காரணம் இல்லாம சரி, இருக்கு. இருக்கட்டும். என்ன இருக்கட்டும்னா இருக்கட்டும். அப்ப கேட்டது நான் அந்த பாஞ்சாலி நானும் கேட்டிருக்கேன். நான் கேட்ட பதில் இங்க பண்ணுங்க. பாருங்க. அப்படி சொல்லாதீங்க நீங்க. வாதி பிரதிவாதம் முதல் கோணல் முற்றின கோணல்னே. நீங்க இந்த அதட்டி பேசி அம்பலகார பட்டம் வாங்க வரலாம் வேற இடத்துல ஓங்கி பேசி ஒண்டிப்படி பட்டவெல்லாம் நீங்க நினைச்சு கூடாதீங்க. நீங்க மிரட்டி பேசி மிராசார பட்டம் இங்க வாங்க முடியாது. அப்ப இந்த இடத்துல கேட்ட பதில் வச்சுக்கங்க. பேசுங்க முத. என்ன கொடுத்து வச்சிருக்கீல்ல? யாரு எடுத்து வைக்கல நீங்க. கொடுத்து வச்சத நான் வந்து முடிக்க மாட்டேன்னு சொல்லலையே. அப்புறம் என்ன? இல்ல தெரியாம உங்ககிட்ட எதுவும் பேசாம நின்றேனா? கேள்வியை முடிச்சிட்டு நீங்க கேளுங்க. நானும் கேள்வி கேட்டிருக்கேன். உண்மைதான். அதை நீங்க எல்லாம் யோசனை பண்ணிக்கங்க. ஏன்னா ஒரு கேள்விக்கு இன்னொரு கேள்வி பதிலாகாது. ஆனா கேள்விக்கு ஒரு கேள்வி சவாலாக. சவாலாக. நான் சவாலை ஏத்துக்கிறேன். சரி. ஆனா பதில சொல்லிட்டு நீங்க அப்புறம் சரி, வாங்க. நான் பதில் சொல்றேன். அது வரைக்கும் நல்லா யோசனை பண்ணிக்கங்க. சரி, சொல்லு. நரிகளை ஏன் பரிகளாக மாற்றினாருன்னு நீங்க கேட்டிருக்க கேள்வி. சரி. பாஞ்சாலி வந்து அந்த அவையில அவளுடைய நிலையை நினைச்சு பாருங்க. ஒரு பெண்ணு அத்தனை ஆண்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு அவையில பீஷ்மர் இருக்கிறார், பிதாமகர் பீஷ்மர் இருக்காரு, கர்ணன் இருக்கிறான், துரியோதனன் இருக்கான், துரோணாச்சாரியா இருக்காரு, அஸ்வத்தாமன், இத்தனை பேர் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சபையில அத்தனை கண்ணியமான ஆண்கள் இருக்கிற ஒரு இடத்துல ஒரு பெண் மானபங்கப்படுத்தப்படுகிறார். புடவையை உறிஞ்சி ஒரு பெண்ணை அவமானப்படுத்துறாங்க. ஆனா அதை தட்டி கேட்பதற்கு ஒருத்தர்னால கூட முடியல. ஏன்னா கேட்க முடியல. ஏன்னா அதர்மத்தின் வழியில் அனைவரும் சாய்ந்து விட்டார்கள். வேற வழியில பாண்டவர்கள் யாருமே கேட்க முடியாதுன்னு அவங்க பூராமே தோத்து போயாச்சு. சரி. சூதுல தன்னை வைத்து எல்லாருமே தோத்தாச்சு. இப்ப கேட்க உரிமை யாருக்குமே கிடையாது. ஆனால் பாஞ்சாலி என்ன செய்கிறாள் அந்த நேரத்தில்? கூந்தலை அவிழ்த்து விட்டு எவன் ஒருவன் இந்த 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 மாதிரியான காரியத்தை செய்த துரியோதனன் அவன் கூட்டத்தார்கள் அவனை எப்பொழுது கொன்று அவன் குருதி என்ற ரத்தத்தை என் கூந்தலை தேய்க்கிறோனோ அப்பொழுதுதான் என் கூந்தலை வந்து நான் அள்ளி முடிவேன் அப்படிங்கிறது சபதம். இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? முதல்ல அந்த தலைவிரி கோலம் அப்படிங்கிறதே நம்ம இந்து சமயத்தை பொறுத்த வரைக்கும் அபசகனமாக சொல்லப்படக்கூடிய ஒரு கோலம். உண்மைதானே? இன்னைக்கு வெளியில போறோம் அப்படின்னா ஒரு நல்லது கெட்டதுக்கு வாசலையே வீட்லயே யாராவது தலைவிரியோட தலை சீவிட்டு இருந்தாங்க, தலைவாரிட்டு இருந்தாங்கன்னு என்ன சொல்லுவாங்க பெரியவங்க? வெளியில போறாங்க தலையை அள்ளிக்கட்டு, தலை முடிய முடிஞ்சிரு, வெளியில போறாங்க தலைவிரி கோலத்தோடு நீ இருக்கக்கூடாது அப்படின்னு அவசரம் பார்க்கக்கூடிய அளவுக்கான ஒரு நிலைதான் தலைவிரி கோலம். தலைவிரி கோலம் என்பது ஒரு பெண்ணினுடைய பயங்கரமான கோபத்தின் வெளிப்பாடு. அது மட்டுமல்ல, தலைவிரி கோலத்தோட எங்க இருப்பாங்க? ஒரு கெட்ட காரியம் நடக்குதுன்னு வைங்க, ஒரு இறப்பு நிகழுது, அந்த கெட்ட காரியத்தில் பெண்கள்லாம் அமர்ந்து அழுகும் பொழுது இந்த தலைவரி கோலத்தோடு இருப்பாங்க. அதனால பெரும்பாலும் தலைவரி கோலத்தோடு இருக்காதுன்னு வாங்க. ஆனால் பாஞ்சாலி ஏன் அந்த துரியோதனன் இதற்கு காரணமா இருக்கிறவன் சாகிற வரைக்கும் தலைவரி கோலத்தோட இருப்பேன்னு சபதம் விட்டா தெரியுமா? பாஞ்சாலிக்கு 5 கணவன்மார்கள். அவள் ஒரு ஒரு பத்தினி பெண். ஏன் 5 கணவன்மார்களோடு இருந்து பத்தினியாக இருக்கா? ஒரு கணவரோடு இல்லறத்தில் இருந்தால் நெருப்பில் இறங்கி உயிரோடு வெளியில் வரக்கூடிய தன்மை அவளுக்கு உண்டு. ஏன்னால் அவள் நெருப்பில் இருந்து பிறந்த அக்னி பூ. அப்படிப்பட்ட பாஞ்சாலி தலையை அவிழ்த்து விட்டதோட நோக்கம் என்ன தெரியுமா? தலைவிரி கோலத்தோட தெரிஞ்சான்னா புருஷங்க 5 பேர் பாண்டவர்கள் 50 உயிரோடு இருந்தும் இறந்ததற்கு சமம். புருஷன் 5 பேர் உயிரோட தான் இருக்காங்க. ஆனா எனக்கு நடந்த கொடுமையெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருந்தாங்க. யாராவது ஏதாவது தட்டி கேட்க முடிஞ்சதா? தைரியமா எனக்காக வந்து குரல் கொடுக்க முடிஞ்சதா? குரல் கொடுக்கவே முடியல. அப்படிப்பட்ட 5 உயிரோடு இருந்தும் இறந்ததற்கு சமம் என்பதின் அடையாளம் தான் பாஞ்சாலி தன்னுடைய அந்த சபதம் நிறைவேறும் வரை கூந்தலை அவிழ்த்து விட்டு இருந்தார். ஏன்? புருஷன் நீ 5 பேர் இருந்தா என்ன, செத்தா என்ன, 2 பேர் இருந்தும் புண்ணியம் கிடையாது, இறந்ததற்கு சமம் என்பது அவங்களுடைய மனசுல ஓடிக்கிட்டே இருக்கணும் தான் அந்த கூந்தலுடைய தலைவிரி கோலம். சரியா? ஒரு இதிகாசத்தை வெளிக்கொணர்ந்து பார்க்கும்போது வெறும் கதை மாதிரி தெரியும். அந்த கதைக்குள்ள எத்தனை சம்பவங்கள் இருக்கிறது அப்படின்னு பேசும்போது இவ்வளவு விஷயம் இருக்குது. இப்போ பாத்தியே நீங்க கேட்ட இதே மாதிரி தான் தொடுப்பு ஆரம்பிக்குது. எங்க? எல்லா வல்ல இறைவன் இலகத்தில் பெருமை சேர்க்க விதமாக உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவிலாவிய நீர்மலி வேணியன் அழகில் ஜோதிகன் அம்பலத்தில் ஆடுவான் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் அப்படின்னு இன்னைக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஈசன் எல்லாருக்கும் பெருமை சேர்த்தார். ஏன்? காற்றில் அத்தனை விலங்கு இருக்கும் பொழுது நரிய கொண்டாந்து பரியா மாத்தினார் எம்பெருமான். ஈசன் அடி போட்டு எந்த அடி போட்டு சிவன் சேவடி போட்டி நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி சீரார் பொருந்தனை சேவனடி போற்றின்னு இன்னைக்கு இன்ப மருளும் மலை போற்றி அப்படி சிறப்பு சேர்த்திருக்காங்க. ஏன்னா அவ்வளவு பெரிய சிறப்புக்குரியவராரு இங்க வந்து நம்ம கோயிலை கட்டாருன்னா என்ன? இன்னைக்கும் ஆவுடையார் கோவில் என்று சொல்லக்கூடிய பெருமைக்குரிய கோவிலை கட்டி பெருமை சேர்த்தார் மாணிக்கவாசக பிறந்தகை. இன்னைக்கு ஏன் காற்றுள் நிறைய கொண்டு போன எத்தனையோ விலங்கு இருக்கு. எத்தனையோ விலங்கு இருந்தாலும் இன்னைக்கு நம்ம யதார்த்தமான விலங்குகள்ல ஒரு கூடாரத்துல ஒரு விலங்கை பயிற்சி பண்ணி அவங்க சொல்ற மாதிரி மாத்தி விடலாம்.
ஒரு யானையை பழக்கப்படுத்தலாம் பயிற்சி கொடுத்து, ஒரு சிங்கத்தை கூட பயிற்சி பண்ணி பார்த்துருப்பீங்க. ஆனால் எந்த ஒரு இடத்துலையாவது அதிகபட்சம் நரிய ஒரு சர்க்கஸ்லையோ ஒரு முக்கியமான இடத்துலையோ பயிற்சி கொடுத்த கட்டுப்பாட்டை கொண்டு வர முடியாது. ஏன்னா நரி ரொம்ப தந்திர குணம் படைத்தது, தந்திரமானது நரி. அதுபோல மனிதனுடைய மனம் என்பதும் தந்திரமானது. ஒரு சமயம் போல இருக்காதா? பல்வேறு சமயத்திலேயும் தந்திரம் குணம் படைத்த இந்த மனதை, தந்திரமான வஞ்ச எண்ணம் படைத்த இந்த மனதை நீ வச்சுக்கிறாத. எம்பெருமான் சிவனுடைய பொற்பாதங்களை சமர்த்திப்படு, அவன்கிட்ட ஒப்படைச்சிரு. இந்த தந்திர மனம் கொண்ட நரி போன்ற இந்த மனதை நீ அவனிடம் ஒப்படைத்து விட்டால் அவன் உயர் வகையான குதிரை போன்று உள்ளம் படைத்தவனாக பேரின்பத்துக்கு மாற்றி விடுவான். அப்படின்ற கூற்றுக்காத்து தந்திர மனதை இறைவனிடம் ஒப்படைத்தால் அவன் பேரின்ப பெருவாழ்வு கொடுக்கக்கூடிய குதிரையாக மாற்றுவான். இந்த கூற்றுக்காத்து அவனை விலங்கு இருக்கும் பொழுது கூட காட்டுக்குள் உள்ள நரிய பிடிச்சாந்து பரிகளாக மாற்றி பிரமித்தார். மனிதனுக்கு தந்திரம் இருக்கணும், இல்ல தந்திரம் இருக்கானா இருக்கணும் தான் நானும் நினைக்கிறேன். இருக்கதே வேணும். தந்திரம் என்னது? அடுத்தவன் குடியை ஏற்கனவே தந்திரம் படுத்துற நம்ம எப்படி தந்திரம் அடுத்தவர் குடியை கெடுப்பதற்காக அல்ல, அடுத்தவர் பறித்த குழியில நாம விழாம இருக்கிறது. ஏன்னா நரி நம்ம தந்திரமானதுன்னு நரிக்கு தெரியாது, நமக்கு தெரியும். சரி, தந்திரமான சொல்றது நம்ம தானே. அப்படிப்பட்ட கூட்டு இந்த உலகத்துல இருக்கு. சரி, நரியினுடைய நடத்தையை வச்சுதானே நாம தெரிஞ்சுக்கிறது தந்திரமானது. எப்பொழுதுமே நரியினுடைய தந்திரம்னு எதை தெரியுமா சொல்றாங்க? நரி தன் பக்கம் ஒரு குற்றம் இருக்குன்னு வைங்க, அந்த குற்றத்தை யார் எதிராளியும் அந்த பக்கம் திருப்பி விட்டுருமா. அந்த அளவுக்கு தந்திரமா யோசிக்குமா. பூலோத்துக்கு ஏதாவது சிந்தனை அப்படித்தானே இருக்கு. இன்னைக்கு நம்ம ஒரு வாழையில பதவிக்கிறோம்னா பேசக்கூடிய பெருமைகளை சில இடத்துல கல் இருக்கும், முள் இருக்கும், மேடு இருக்கும். ஏன்னா இத்தனையும் கிடைக்க நம்ம பயணப்பட்டோம்னா போக முடியாது. அந்த பாதைகளை எது இருந்தாலும் இலக்கு நோக்கி நகர்ந்தால் வெற்றி நமக்கு. ஏன்னா இருண்ட வீட்டுக்கு வெளிச்சம் வேணும், வனத்துக்கு தண்ணீர் வேணும், ஜாடிக்கு மூடி வேணும், குரலுக்கு இனிமை வேணும், குரலுக்கு விளக்கை வேணும், பெண்களுக்கு பருவம் 7 பருவங்கள். என்னென்ன பருவம்? பேதை, பதுமை, மங்கை, மடந்தை, அறிவை, தெளிவை, பேரிடம். நாங்கள் அழைத்திருப்பது மங்கை பருவம். எத்தனை வயதுக்குள்ள? 13 வயது. 13 பருவம் மங்கையே. சொல்லுங்க. உங்களுடைய பருவத்தை உருவத்தை கண்டு உனக்கு ஒரு காலம் கண்டு. காலம் கண்டா? நரிகதையெல்லாம் கட்டிலமா. அதுக்காக நரிகதைக்கு காலம் கண்டா நினைக்காத. காலம் அறிந்து நல்லது ஒரு காலம் கண்டு உனக்கு ஒரு மாப்பிள்ளை. மாப்பிள்ளை திருமணத்திற்கு இப்பொழுது என்ன அவசரம் வந்தது? இப்பொழுது அவசரமே சுவாமி தான் வேறு தேட நடத்துறது கிடைக்காது. தாங்கள் காரண காரியம் இல்லாமல் எதையும் செய்ய மாட்டீர்கள். உண்மைதான். அப்படி இருக்க தாங்களும் எனக்கு எதிரியானவர். உலகமே போட்டக்கூடிய வாழ்க்கை வளமாக வாழ்வதற்கு ஒரு பொழுதும் வழிகாட்ட மாட்டீர்கள். அப்படி நினைக்காதீங்க. நம்பினார் கெடுவதில்லை, 4 முறை தீர்ப்பு. உங்களை நம்பினவர் கெட்டுதான் போவார். நம்பி கெட்டார் யாருமே கிடையாது. நம்பாம கெட்டவர்கள் பல பேர் உண்டு. அப்படியா? அப்பேற்பட்ட பெருமைக்குரிய இந்த காடிக்கே முத்தாக பிறந்தவரை பார்த்து வந்திருக்கேன். அப்படியா? பேரு ஊர் எல்லாம் ஊரு சொல்லுங்க. எப்பேற்பட்ட வருது சொல்லி கேட்டீங்க. வேடனுக்கு மல்லிக்கு கல்யாணம் அளவண்ணில் உள்ள முடி வரதா பார்த்தாரோ. உலகம் புகழ் போட்டுக்கிட்ட குமரம்மா ஒரு விலகிய மனது கொண்ட பருமம்மா. கல்யாணம்மா கல்யாணம் பள்ளி பொண்ணுக்கு கல்யாணம், வேடனுக்கு பள்ளிக்கு தான் கல்யாணம் அளவண்ணில் உள்ள முடி வரதா பார்த்தாரோ. உலகமுங்கள் பார்த்துக்கிட்டா முருகனத்தான் மாறமா, முருகனையே மனசு கொண்டா வாக்கத்துடன்தானமா. உலகமுங்கள் பார்த்துக்கிட்டா முருகனத்தான் மாறமா, முருகனையே மனசு கொண்டா வாக்கத்துடன்தானமா. சொக்கநாத ரம்சமான முருகமா, மதுரை சொக்கநாத ரம்சமான முருகமா, முருகனையே மனசு கொண்டா பெருமை வந்து சேருமா, உங்களுக்கு சிறப்பு வந்து சேருமா. அள்ளி மலர்த்து அரும்பரும்பா புகழ்த்து, அள்ளி மலர்த்து அரும்பரும்பா புகழ்த்து, அள்ளிமலர் உனக்கு தானமா அளவட்டிகமா குமரந்தானே புருஷன் தானம்மா. அள்ளி மலர்த்து அறி கொடுத்து புகழ்த்து, அள்ளிமலர் உனக்கு தானமா அளவட்டிகமா அந்த தானே கணவன் தானம்மா. மாப்பிள்ளை யாருக்கு நாட்டுக்குள்ள குடி திருச்செந்தூர் சுவாமி மட இந்த குடி முருகனே உனக்கு மாப்பிள்ளை யாருக்கு நாட்டுக்குள்ள இந்த குடி முருகனே உனக்கு தகாது. திருமணத்தை நடத்தி வைக்கும் பெரிய மனித யாரப்பா? திருமணத்தை நடத்தி வைக்கும் பெரிய மனித யாரப்பா? சுப்பிரமணிய சுவாமி என்பார், கண்ட சுவாமி என்பார், முகநாதன் என்பார், சக்தி வடி வேலன் என்பார், சண்முக சுந்தரம் என்பார். பாகல் கொடுத்த பொக்கிசமா, கொண்டோண்ட மேடிகனா, சிவனருள் வெட்டவனா, வள்ளி சிந்தைகள் நின்றவனா. அப்படிப்பட்ட முருகனவே நம்ம வள்ளிக்கேத்த கணவனவே முருகே சின்ன சின்ன சிங்காத வேலனையா அவர் கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசு செந்தூர்
சுவாமி என்பான், கதிர்காம கந்தன் என்பான், பத்துமலை சுவாமி என்பான், திருச்செந்தூர் முருகன் என்பான், தேனிமலை ஆண்டவன் என்பான், உலகம் போட்டு முத்தமனா, போகர் கொடுத்த பொக்கிசமா, பொன்போன்ற மேனிகனா. அப்படிப்பட்ட முருகனவே ரொம்ப ரொம்ப சின்னவனா, முருகன் சின்ன சின்ன முருகையா, சிங்கார வேலனையா, சின்ன சின்ன முருகையா, சிங்கார வேலனையா. கந்தனை கட்டிக்கமா. இருங்க கொஞ்சம் இருங்க. கந்தன் தானே மாப்பிள்ள. அப்ப நீங்க சொல்ற பார்த்தா இருங்க. ரொம்ப ரொம்ப சின்னவன் தான் அவன். ஆனா ஆள் தான் சின்னவன். மிகப்பெரியவன். சக்தியில மிகப்பெரிய. முருகன் கையில இருக்கக்கூடிய ஆயுதம் என்ன? சக்தி வடிவேல். வடிவேல். யார் மூலமாக முருகன் வாங்கினான் அந்த வேலை? அன்னை கொடுத்த வேல். அன்னை கொடுத்த வேல். நான் என்ன கேக்குறேன், முருகனுடைய வேலை பெரும்பாலும் எல்லாரும் பார்த்திருப்போம். சரி. முருகன் கையில வேல் தாங்கிய வண்ணமாக தான் எல்லா ஆலயங்கள்லயுமே இருக்கு இல்லையா? முருகன் கையில இருக்கிற வேலுல முருகன் பொறிக்கப்பட்டிருக்கிறது எந்த கோயில்ல? என்ன புது திருப்பமா இருக்கே. இருங்க. முருகன் கையில தான் வேல் இருக்கும். வேலை தாங்கினதே முருகன் தானே. ஆனா அந்த வேலில முருகனுடைய திருவுருவம் பொறிக்கப்பட்ட வண்ணமாக ஒரு வேல் இருக்கு. அதை தாங்கிய முருகன். முருகன் கையில வேல், வேலுக்குள்ள முருகன். இப்போ கேக்குறீங்களா பேச்சு? இப்படி இருக்கிறது எங்க? பூலோகத்துல முருகனுடைய கையில வேல் இருக்கும். நீங்க ஆமா. வேல் யார் கொடுத்தது? நீங்க அன்னை ஆதிபராசக்தி. ஆதிபராசக்தி கொடுத்த வேல் அங்க இருக்கு. சரி. அப்ப சிவன் கொடுத்த தானே பெருமை. ஆமா. அப்ப சிவன் கொடுத்த வேலை எங்க கொடுத்தாருங்கறீங்களா? எங்க கொடுத்தாரு கேக்குறேன். சக்தி கொடுத்தது. சிக்கலிலே முருகப்பெருமான் வேல் வாங்கினது சக்தி மூலமாக எல்லாருக்கும் தெரியும். அதுதான் தெரியுது. சிவன் ஒரு வேலை கொடுத்தாருன்னா தான் திமிரு தானே. கொடுத்தாருன்னா தெரியும். அப்ப சிவபெருமான் கொடுக்கலையா? அவருங்க கொடுத்தாரு. நான் கேக்குறேன்றதுக்காக நீங்க கேட்டதுக்காக நான் அங்க இருந்து கேக்குறேன். நான் அங்க ஒரு கேள்வி இங்க ஒரு கேள்வி கேக்குறேன். அப்படி எல்லாம் கேட்க அவசியம் இல்ல. கேட்ட கேள்வி தொடர்ந்து கேக்குறேன். முதல்ல எனக்கு முருகனை பிடிக்கல. ஏன் அப்படி நினைக்கிறீங்க? அவரை கட்டிக்கிற முடியாது. பிடிக்கலன்னு சொல்றாரு. என்னால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அவர் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். அதெல்லாம் கிடையாது. அப்படி சொல்றாரு. பார்த்து வந்தீரோ சாமி சாமி, கேட்டா சிரிக்குங்க பூமி பூமி. பார்த்து வந்தீரோ சாமி சாமி, கேட்டா சிரிக்குங்க பூமி பூமி. ஆடி ஆத்தி எனக்கு தான் மாமி மாமி என்று அடங்காமடாரியா சாமி சாமி. பார்த்து 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 வந்தீரோ சாமி சாமி, கேட்டா சிரிக்குங்க பூமி பூமி. எதுக்க மாலையை அணிபவன போல திரிவான மாமி. எங்க மாலையை அணிபவன போல திரிவான. எனது சாம்பள பூசிக்கிட்டு கை ஏந்தி பிச்சையும் வாங்கிக்கிட்டு. எனது சாம்பள பூசிக்கிட்டு கை ஏந்தி பிச்சையும் வாங்கிக்கிட்டு. அதை கொட்டி பிடிச்சு சுடுகாட்டி நிலையில் காள மாட்டு வாகனம் கொண்ட ஆடு மாமனா. எனக்கு அந்த மாமனா. பார்த்து 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 வந்தீரோ சாமி சாமி, கேட்டா சிரிக்குங்க பூமி பூமி. அரச மரத்தடியில் அமர்ந்து சோர்ந்து இருப்பாரா? அப்படி சொல்லு. அரச மரத்தடியில் அமர்ந்து சோர்ந்து இருப்பாரா? அன்னைக்கு போன பெண் தேடி யாரு போனாலும் பாப்பானா. அன்னைக்கு போன பெண் தேடி யாரு போனாலும் பாப்பானா. அந்த துணி முகத்தான் எனக்கு மச்சானாகுமா, பாட தொப்ப வகுத்தா எனக்கு அத்தானாகுமா, மூட்டு அத்தானாகுமா. பார்த்து பார்த்து வந்தீரோ சாமி சாமி, கேட்டா சிரிக்குங்க பூமி பூமி. அவங்க குடும்பத்தை பத்தி சொல்லணும்னா இன்னும் 1 மணி நேரம் சொல்லலாம். எப்படி இருந்தாலும் நமக்கு முக்கியம் யாரு? நான் கட்டிக்க போறேன்ற சொல்றீங்களே நீங்க ஒருத்தர். ஆமா. அவர்தான் மலையில் குடியா இருப்பவன, மயில் மீதில் வருபவன. மலையில் குடியா இருப்பவன, மயில் மீதில் வருபவன. மலையில் ஒன்றையா இருப்பவன, சாமியாரா தெரிபவன. மலையில் ஒன்றையா இருப்பவன, சாமியாரா தெரிபவன. அந்த குட்ட குடிய எனக்கு மச்சானாகுமா, இந்த கூட்டத்துக்குள்ள சேர்க்க என்னலாகுமா, சேர்க்க என்னலாகுமா. பார்த்து பார்த்து வந்தீரோ சாமி சாமி, கேட்டா சிரிக்கும்
கேவலமான ஒரு பேச்சு. பதில சொல்லுங்க. நல்லா கேட்டியே. இருங்க. எல்லாருடைய இடத்துக்கு மத்தியில நான் கேள்வியை முடிச்சிட்டு இடத்துக்கு போலாம் நினைச்சேன். ஆனா நீங்க அங்க ஒண்ணா ஒரு கேள்வி இல்ல, கேட்க இப்படி உருவாக்குறதா நல்லா இருக்கும். சரி பேசுவோம். பதில சொல்லுங்க. என்ன விஷயத்தை பேசும்போது தவறலாம் பேசணும். இப்ப நீங்க சொன்னீங்க முருகனுடைய கையில வேலாயுதம் இருக்கு. ஆனா வேலிலே முருகனுடைய திருவுருவ படம் பொறிக்கப்பட்ட மாதிரி வேலை எங்க இருக்கு? எங்க இருக்கு? ஆரம்பத்தில் வழியாக ராமநாதபுரம் ஒண்ணா. இந்த ராமநாதபுரத்தை ஆண்டு கூடக்கூடிய சேதுபதி மன்னர் அமைச்சராக இருந்தவர்தே பைரவன் சேர்வைன்னு ஒருத்தர். அவர் பார்த்தாப்புல இப்ப பார்த்தா தீவிர பக்தன். யார் மேல? எல்லா உள்ள ராமேஸ்வரத்துக்கும் முருகப்பெருமானவே அனுதினம் கும்பிட போவாராம். அனுதினமும் கும்பிட போற ஆளு. இப்ப பார்த்தாப்புல முருகன் தினசரி என்ன நோக்கி வர்ற, இவ்வளவு தூரம் வர்றியே உனக்கு சிரமமா இருக்கும், நீ அங்கங்க தேட வேணாம், எனக்காக நீ இவ்வளவு தூரம் வர்றது மனம் பொறுக்கல, பக்கத்துல தேவிப்பட்டின கடற்கரையில ஒரு குறிப்பிட்ட இடத்துல நீ போய் தேடி பாரு, எலுமிச்சம்பழம் மதக்கும் மேலே கருடன் வட்டம் பிடிக்கும், அந்த இடத்துல குதிச்சு தேடி பார்த்தீங்கன்னா என்னுடைய விக்கிரகம் இருக்கும், அதை எடுத்து வழிபட்டு ஆலயத்தை கட்டு நீ ஓ ஊர்ல கும்பிட்டுக்க, என்ன தேடி நீ இவ்வளவு தூரம் வரான்னு சொல்ல. இப்ப முருகன் கடமை உணர்த்தியாச்சு. சொன்ன வார்த்தை மத்தால அந்த பிரச்சனை இல்லை. முருகன் சொன்ன வாக்கு பொய்க்காது. நேர போனாரு, கடற்கரைக்கு போனாரு, முத்து குளிப்பவர்களை கூட்டி போனாரு, கூட்டி எங்கெங்க தேடி பார்த்தாரு, எங்கேயுமே இல்ல. ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு தேடி போனா அதே மாதிரி சொன்ன இடத்துல எலுமிச்சம்பழம் வந்துச்சான், மேல கருடன் வட்டம் பிடிக்குது. அப்ப இதாண்ட இடம், உள்ள குதிச்சு தேடி பாருன்னு பார்த்தா எல்லாரும் குதிச்சு தேடி பார்த்தாங்க, சிலை கிடைக்கல. வெளியில வந்தாலுக்குள்ள ரத்த காயம், உடல் எங்கு ரணம், எங்கன பார்த்தால் ரணம். பார்த்தார் இந்த வைரவன் சேர்வை. ஆகா நம்மளுடைய விக்கிரகத்தை கடவுளாகப்பட்ட உணர்த்தினாரு, அதை எடுத்துட்டு வானு. ஆனா மத்தால குச்சி எடுக்க சொல்றான், அவர்களுக்கு உடம்புல காயம், இனிமே அவங்க போய் பிரயோஜனம் இல்ல, நானே குதிச்சு இறங்குற சொல்லி அவர் தேடி பார்த்தார். இறங்கி அவருக்கு முருகனுடைய விக்கிரகம் கண்ணில் தட்டுப்படுச்சு. இப்ப தட்டுப்பட்டா எடுத்தாச்சு, வெளியே வந்தாச்சு. தன்னுடைய ஊர்ல பெருங்கொண்ட ஆலயத்தை கட்டாரு. ஆலயத்தை கட்டி வழிபாடு பண்றாரு. எப்படிப்பட்டது? மற்ற இடத்துல இருக்க மாதிரி சாதாரண வேல் அல்ல. முருகனுடைய கையில வேல் இருக்கும். ஆனால் அந்த வைரவர் சேர்வையாகப்பட்ட உண்டாக்கிய அந்த கோயில்ல உள்ள வேல்ல தான் இன்னைக்கு முருகனுடைய திருவுருவ படம் பொறிக்கப்பட்டது மாதிரி உள்ள வேல் அவர் உருவாக்கியது. எங்க? ராமநாதபுரம் மாவட்டத்தில் இன்னைக்கு தேவைப்பட்டது பக்கத்தில் பெருவைகள் அப்படிங்கிற ஊர்ல உள்ள முருகன். அந்த முருகனுக்கு என்ன பேருனா, உடம்புல ரத்த காயத்தோடு ரணத்தோடு வெளிப்பட்டதுனால அந்த முருகன் பேரு ரணபடி முருகன் பேரு. இன்னைக்கு ஆலயம் இருக்கு. அப்படிப்பட்ட முருகனுடைய கையில் உள்ள வேல்ல முருகன் திருவுருவ படம் பொறிக்கப்பட்டதுன்னு சொல்லி ரணபடி முருகன் கோயில கையிலே வேல், அந்த வேலுக்குள்ளே முருகப்பெருமான் உருவ பொறிக்கப்பட்ட மாதிரியான வேலு தாங்கிய நன்றி ரணபடி முருகனுடைய இன்னைக்கு இருக்கு. சரி அவ்வளவுதானே. முருகனை பிடிக்கல கிளம்புங்க. அப்படி சொல்லக்கூடாது. அப்படி சொல்லக்கூடாது. பிரச்சனை இல்லை. நான் கேட்டதுக்கு பதில் இல்லையே. ஐயா நீங்க கேட்டிருக்கிறது சக்தியிடம் இருந்து தான் முருகன் வேல். நான் கொடுத்தது சிவன் கொடுத்த வேல். நம்ம சிவன் இருந்து எங்க கொடுத்தாரு வேல்? அம்மா கொடுத்திருக்கும் போது அப்பே கொடுத்திருக்கணும்ல. இல்ல அதுக்காக அண்ணன் ஒரு தனித்தனியா கொடுத்திருக்காரு. ஐயா வேல் வாங்க வேண்டிய அவசியம் ஏன் வந்தது தெரியுமா? அதாவது சிவபெருமானும் முருகப்பெருமானுக்கு பிரணவ பொருள் தெரியும். என்னதான் பிரணவம் தெரிந்திருந்தாலும் இல்ல தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தாலும் அதை முறையோடு ஒரு குருவை நாடி நம்ம கத்துக்கிறோம் இல்லையா? ஆனால் சிவனும் பார்வதி தேவியாரும் கைலாயத்திலே பிரணவத்தினுடைய அந்த மந்திர உபதேசத்தை வந்து ரகசியமாக பேசும் பொழுது முருகன் சிறுபிள்ளையாக மறைந்திருந்து கேட்டுட்டார். அதனால சிவனுக்கு கோபம். ஆக பிரணவத்தினுடைய உட்பொருளை ரகசியமாக உரையாடும் பொழுது மறைந்திருந்து கேட்பது அப்படிங்கிறது தவறு. ஒருத்தர் சிவபெருமானும் பார்வதியுமே வேதங்களை பத்தி பேசும்பொழுது மறைந்திருந்து கேட்கலாமா? அப்படி கேட்டதுனால முருகப்பெருமானுக்கு சிவதோஷம் ஏற்பட கடவுது அப்படின்னு சிவனால் கொடுக்கப்பட்ட அந்த சிறு சாபத்தாலே சிவபெருமான் அதாவது முருகப்பெருமான் சிவதோஷம் ஏற்பட்டு தன் தந்தையினுடைய கோபத்துக்கு ஆளாகி பூலோகம் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா சிவபெருமானை வழிபாடு பண்றார். அவருடைய கோபம் தணிந்து அவருடைய அருள் கிடைக்கணும்னு அப்படி வழிபாடு செய்த இடம்தான் இன்னைக்கும் சோழ நாட்டில் இருக்கக்கூடிய திருச்செய்நல்லூர் அப்படின்ற ஊர். திருச்செய்நல்லூர் ஒரு ஊர் உண்டு. எங்கன்னா சோழ நாட்டில் குத்தாலத்துக்கு பக்கத்தில் இருக்கு. குற்றாலம் கிடையாது, குத்தாலம். இது வந்து சோழ நாட்டு திருவாரூர் கும்பகோணம் அந்த பகுதியில் இருக்கு. அங்க திருச்செய்நல்லூர்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க வந்து முருகப்பெருமான் சிவதோஷம் போக்கிக் கொள்வதற்காக சிவனுடைய கோபம் தணிவதற்காக சிவனை வணங்கி அவர் அருள் மட்டும் பெறவில்லை, சிவபெருமானிடமிருந்து ஒரு வேலையும் வாங்கினார். அந்த வேலுக்கு ருத்ர பாசுபதம் அப்படின்னு பேரு. ருத்ரம் அப்படின்னா சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணை குறிக்கும். அடுத்து சிவபெருமானிலிருந்து உருவான சக்திகளை குறிக்கும். 11 ருத்ரர்கள் இருக்காங்க. அதுபோல ருத்ர பாசுபதன் அப்படின்ற தலைமை ஆயுதமாக விளங்கக்கூடிய வேலை முருகப்பெருமான் சிவனிடமிருந்து பெற்ற திருத்தலம் திருச்செய்நல்லூர் அப்படின்ற ஊர் இருக்கிறது. ஆமா சிறப்பு இருக்குல. நான் கேட்பேன் முருகனை பிடிக்கல கவரிசை செல்லாத
வருவாய் கூட்டிக்கு போய் கோபத்தை முருகன் அந்த முருகப்பெருமான் இருட்டு விலைகள் திட்டமிட சமைக்கல நாரதன் அல்ல இது புரடிப்பான பூனம் அல்ல இது சப்ததாள கட்டிப்பில் வருகிறேன் ஒரு திருமணத்துக்கு எங்க இருந்தாலும் வரேன் போயிட்டுமா நாராயணன் போங்க இப்படியே திருப்பி ஒரு நாள் வீணை ரெண்டா கலண்டுட்டு போகுது போங்க அதான் நடக்க போகுது ஒரு வழியா சாமி காவுன்னு கத்திட்டு போயிட்டாரு அதானே போயிட்டாரா முருகனை சந்திக்க போயிட்டாரு ஆனா பரவாயில்ல இவ்வளவு நேரமா மக்கள் வந்து நாரதத்திற்கு முடிச்சு இவ்வளவு மக்களை நான் வந்து சில ஊர்கள்ல தான் பார்த்திருக்கேன் அதுல நம்ம ஊரும் ரொம்ப முக்கியமான ஊர் அதனால ஆக முருகனை பிடிக்காம அங்க வந்தேன் நான் வந்திருக்கிறதே முருகனோடு சேர்ந்து வாழணும் அவரை மனமுடிக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு தான் ஆக முருகன் வேலோடு காட்சி கொடுக்க போறாரு எல்லாரும் இருந்து முருகனை அவன் கையில இருக்கக்கூடிய வேலை வணங்குங்க வேலை வணங்கினாலே போது வினைகள் எல்லாம் தீர்ந்துடும் இதோடு முடிஞ்சிருது கழகம் அப்படின்னு நினைக்க வேணாம் காலையில ஒரு கழகம் இருக்கு ஒரு குட்டி கலாட்டா இருக்கு அதுக்கப்புறம் தான் கல்யாணம் நடக்கும் வரட்டு முருகன் வருவான் வடிவேலன் வெள்ளி முருகனுக்கு அரோகரம்